38வது அதிகாரம் 8 முதல் 11 வரை வாசிக்குமாறு உங்களை அன்பா நான் கேட்கிறேன். கர்ப்பத்திலிருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும் நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பாள்களையும் கதவுகளையும் போட்டு இம்மட்டும் வா மிஞ்சி வராதே உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுகிறது போதும் நீ எங்கே இருந்தாய்? ஆண்டவர் பராக்கிரமிக்கும் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின ஆண்டவர் இங்க சமுத்திரத்தை பற்றி ஒரு காரியத்தை சொல்கிறார். நீங்க நல்லா கவனிங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சமுத்திரத்தை குறித்து சொல்கிறார். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அது உள்ளவையும் படைத்து அவைகள் மேலே வல்லமை இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா, ஆமென். அவர் சொல்கிறார், சமுத்திரத்தை நான் அடக்கி ஆள்பவர். இந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோபுக்கு வந்த கஷ்டத்தையும் போராட்டையும் இழப்புகளையும் நண்பர்களுமானாலும் சரி யோபு ஆனாலும் சரி வார்த்தையினாலே பேசுகிற போது ஆண்டவர் இறங்கி வந்து அவர்களோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமுத்திரத்தையும் இம்மட்டும் வா. இந்த உலகத்தில் வல்லமை உள்ளது நீங்கள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகமானது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சமுத்திரம்தான். பூமியிலே 3 பங்கு கடல், ஒரே ஒரு பங்கு தான் நிலப்பரப்பு. தெரியுங்களா உங்களுக்கு? ஆமென். 3 பங்கு கடல். அந்த கடல் இந்த பூமியோடு கூட சேர்ந்து தான் இருக்கு. அந்த பூமி சுற்றி கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த 3 பங்கு தண்ணீரானது பூமியில வரல. ஆமென், அல்லேலூயா. வரல, ஆனால் சுற்றி இருக்குது. நீங்கள் அந்த பாட்டில் நீங்கள் தண்ணி வச்சுட்டு சுற்றிக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்? முழுவதுமாக அங்கே ஆகிடும், அது முழுவதுமாக சுத்தம். ஆனால் பூமியிலே 3 பெரும்பங்கு இருக்கிற சமுத்திரத்தினுடைய அலையை நான் அடக்கி அதை இம்மட்டும் இங்கே நீ மிஞ்சி வராதே உன் அலைகளினுடைய பெருமை இங்கே அடங்க கடவுது. நீங்க வார்த்தையை கவனிங்க. பராக்கிரமிக்க ஆண்டவர் என்னெல்லாம் பேசுறாரு பாருங்க. புடவைன்றாரு. நான் மேகத்தை புடவை போல இருளை நான் மறைக்கலையா? ஏன்னா நம்ம புத்திக்கு விளங்குறதுக்காக தான் அவர் அப்படி பேசுறார். என்ன அழகா பேச. இம்மட்டும் வா, மிஞ்சி வராது, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்கிற போது நீ எங்க இருந்தா? அப்ப ஆண்டவர் சமுத்திரத்தை உண்டாக்கி மனுஷனுக்காக, அவருடைய சாயலாய் படைத்த மனுஷனுடைய வாழ்வுக்காக இம்மட்டும் வா, மிஞ்சி வராது. என் பிள்ளைகள் வசிக்கிற இடம், அவர்கள் வாழ்கிற இடம், என் மகிமை விளங்குகிற இடம், நீ மிஞ்சி வராதே, நீ அடங்க கடவாய், நீ அடங்கு என்று நான் அவைகளுக்கு கட்டளை இட்ட போது நீ எங்க இருந்தா? நீ இஷ்டத்துக்கும் பேசுற, நீ எங்க இருந்தா? எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த கால வேளையில் நான் சொல்லுகிறேன், ஒரு சமுத்திரத்தின் மேலே அதிகாரமுள்ள ஆண்டவர். இந்த சுனாமி வந்தபோது கொஞ்சம் ஒரு அசைவு தான் சமுத்திரத்தில் உண்டாச்சு. அநேக அழிவுகள் உண்டாச்சு, அநேக உயிர் சேதங்கள் உண்டாச்சு. ஆனால் சமுத்திரம் மாத்திரம் திரண்டு வருமானால் நம்ம ஒரு நிமிஷம் கூட நம்ம ஜீவனோடு கூட நம்ம இருக்க முடியாது. ஆமீன். நம்ம ஆஸ்தி, நம்ம அந்தஸ்து, நம்முடைய பெருமை, நம்முடைய வேலை, நம்முடைய சிறுமை ஒன்றும் இருக்காது. ஒரு நிமிஷம் எல்லாமே முடிஞ்சிடும். ஆனால் நான் கட்டளையிட்டு அடங்கு, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே நான் சொல்லியிருக்கிறேன். எந்த இடத்துல கர்த்தர் இதை சொல்கிறார்னா, யோபுக்கு வந்த பெரும் பாடுகளிலே, யோபுக்கு வந்த பெரும் வியாதியிலே, யோபுக்கு வந்த பெரும் இழப்புகளிலே ஆண்டவர் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த கால வேளையிலே உங்களையும் என்னையும் ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய கவலைகள், நம்முடைய வியாதிகள், அவமானம், நிந்தைகள், நான் சொல்லுவேன்,
எல்லாவற்றுக்கும் ஒரு அளவு இருக்குதான். ஆமென், ஹல்லேலூயா. நீ கலங்காதே, நீ திகையாதே, நீ பயப்படாதே. ஒரு சமுத்திரத்தின் மேலே நீ ஆராதிக்கிற ஆண்டவர் மிஞ்சி வராதே, அடங்கு என்று சொல்ல வல்லமை உண்டானால் நமக்கு இருக்கிற பிரச்சனையும், நமக்கு இருக்கிற வியாதியும், நமக்கு இருக்கிற போராட்டத்தையும் கர்த்தர் ஒரு கணப்பொழுதிலே நீ அடங்கு, நீ மிஞ்சி வராதே என்று சொல்வதற்கு ஒரு நிமிஷம் ஆகாது. அல்லேலூயா. நம்ம பிரச்சனைகளை இப்படிலாம் விசுவாசிக்கணுங்க. எதற்காக சபையில் உங்களை கொண்டு வந்து இப்படிப்பட்ட வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார்னா, இதை அப்படியே நீங்கள் விசுவாசிக்கணும். இதை நீங்கள் உங்கள் உள்ளத்தில் வச்சுக்கணும். இந்த வசனம் உங்களுக்கு போராட்டம் வருகிற போது, நிந்தைகள் வருகிற போது, நீ மேற்கொள்ளப்படுகிற போது, ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுங்க. ஒரு காரியத்தில் மேற்கொள்ளாத வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஒரு காரியம் நம்மை மேற்கொள்ளுமானால், ஒரு வியாதி நம்மை மேற்கொள்ளுமானால், ஒரு தேவை நம்மை மேற்கொள்ளுமானால், ஒரு அவமானம் நம்முடைய இருதயத்தை உடைத்து அதை மேற்கொள்ளுமானால், நான் சொல்லுவேன் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போதான் அது மேற்கொள்கிற போதுதான் அது வெளிப்படும், இல்லைங்களா? மேற்கொள்கிற போதுதான் கண்ணீர் சுரக்கும், மேற்கொள்கிற போதுதான் அது வெளிப்படும். நான் சொல்லுவேன், இவைகளை எல்லாவற்றினும் மேலும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதுதான் யோபுக்கும் அவனுடைய நண்பனுக்கும் அவர் சொல்கிறார். இம்மட்டும் வா, நான் மிஞ்சி வராத. நான் தானே சொன்னேன், அடங்கு என்று சமுத்திரத்தை அடக்கி வச்சிருக்கிறேன். உன் பிரச்சனைகளை அடக்க முடியாதா? உன் வியாதிகளை என்னால் அடக்க முடியாதா? உன்னுடைய தேவைகளை என்னாலே பூர்த்தி செய்து அடக்க முடியாதா? உனக்கு எதிராக வருகிற ஆட்கள் மேலே, உனக்கு எதிராக வருகிற மனுஷர் மேலே என்னால் செய்ய முடியாதா? உனக்கு ஒரு காரியம் செய்ய முடியாதா? அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்களேன். சமுத்திரத்தையே நான் அடக்கி வச்சிருக்கிறேன். அதை சொன்னும் போது நீ கூடுவா இருந்தா? நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய தேவைகள், நம்முடைய கஷ்டம், கண்ணீர், போராட்டங்கள் ஆண்டவர் சரி செய்ய ஒரு கணப்பொழுது போதும். ஆமென், அல்லேலூயா. இந்த யோபுவை பாருங்க. ஏன் இந்த யோபினிடத்தில் வந்து இந்த வார்த்தை ஆண்டவர் சொன்னார்னா, 2 காரியங்க. அவன் நன்றி உள்ளவனா. இம்மட்டும் வா, மிஞ்சி வராது. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இம்மட்டும் நில்லு. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்க கேட்க போறீங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை அவர் சொல்ல போகிறார். உங்க பிரச்சனைகளுக்கு கர்த்தர் இம்மட்டும் என்ற ஒரு வார்த்தையை நீங்க கேட்க போகிறீங்க. உங்களுடைய எல்லா அவமான நிந்தைக்கு இம்மட்டும் அப்படி என்கிற வார்த்தையை நீங்கள் கேட்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ருசிக்க போகிறீங்க. உங்கள் வியாதிகள் மேலே இம்மட்டும் என்கிற வார்த்தையை நீங்க உங்கள் தேவைகள் மேலே, நீ போதும், நீ பட்ட வாங்கின கடன் போதும், நீ பட்ட பிரச்சனைகள் போதும், இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, அடங்கு என்று உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வார்த்தையினாலே ஆண்டவர் கிரியை செய்கிறதை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் காணப்போகிறீர்கள். ஆமென். நீ விசுவாசிக்க கூடுமானால் இதை நீ காண்பா. இம்மட்டும் வா, மிஞ்சி வராது. யோபுக்கு அநேக காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே நெருங்கின போது கர்த்தர் இந்த வார்த்தை யோபுக்காக சொல்கிறார். என் அருமையான தேவ ஜனமே, அவன் நன்றி உள்ளவனாக இருந்தான். ஒரு காரியம், அவன் மனைவி சொன்னபோது கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. கொடுத்தது அவர். அந்த வார்த்தையானது நன்றி உள்ள இருதயத்தை அங்கே வெளிப்படுத்தினது. அவர் சொல்றார், தேவனுடைய ரகசிய செயலின் கூடாரத்தில் இருந்தது. அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார். இதுதான் நன்றி உள்ள இருதயம். நமக்கு நன்றி உள்ள இருதயத்தை காணப்பட வேண்டுமானால் இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன், இந்த கால வேளையிலே நான் சொல்லுவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், மறுபடியும் இரட்டிப்பாய் கொடுக்க அவர் வல்லவர். இதான் நன்றி உள்ள இருதயம். ஆமென், அல்லேலூயா. 2வது, யோபினிடத்திலே நம்பிக்கை உள்ள ஒரு இருதயம். ஆமென், நம்பிக்கை உள்ள இருதயம். நீ இழந்ததையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நீ ஒரு சுகமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுமானால், ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலே இம்மட்டும் என் மகளை சோதித்தது போதும், இம்மட்டும் என் மகனை சோதித்தது போதும் என்கிற வார்த்தையை உன் வாழ்க்கையிலே வர வேண்டுமானால், நான் சொல்லுவேன், உன் நம்பிக்கையை நீ விட்டு விடாது. ஆமென், அல்லேலூயா. உன் நம்பிக்கையை மாத்திரம் நீ விட்டு விடாது.
நீ நம்பினவர் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை. உன் வாழ்க்கையிலே இம்மட்டும் நிறுத்து என்கிற வார்த்தையை கேட்கிற செய்ய ஒரு வல்லமை உள்ள தேவன் நமக்காக உண்டு. எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அதுதான் நான் கடந்த வாரம் கூட நான் சொன்னேன். வாரம் நம்ம இந்த வார்த்தையை நம்ம சொல்லுகிறோம். நான் சொல்லுவேன், என் மாமிசம் முதலாய் அழுகி போனாலும் நான் என் கர்த்தரை கண்டானா இல்லையா? கண்டானா இல்லையா? இம்மட்டும் நிறுத்து, நீ மிஞ்சி வராதே, சமுத்திரமே மிஞ்சி வராதே, அடங்கி இரு என்கிற வார்த்தையை யோபு காதில கேட்டான். நீ நான் சொல்லுவேன், நன்றியும் நம்பிக்கையும் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா போராட்டத்துக்கும் உன் வாழ்க்கையில ஒரு வார்த்தையை நீ இன்றைக்கு கேட்பா. ஆமே, இம்மட்டும் நில்லு, மிஞ்சி வராது. ஆமே, அல்லேலூயா. உன் வியாதி போராட்டத்திற்காக, உன் தேவைக்காக, உன் பக்திக்காக கர்த்தர் இந்த ஒரு வார்த்தை இன்றைக்கு சொல்லுகிறா. உங்கள்கிட்ட இம்மட்டும் மிஞ்சி என் பிள்ளைய சோதிக்காது. அதுதான் ஆண்டவர் சொல்லுவார், திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட கர்த்தர் ஒரு நாள் அந்த பிள்ளைகளை அனுமதிக்கிறதே இல்லை. ஹல்லேலூயா. மகனே, உன்னை திராணிக்கு மேலாக ஆண்டவர் ஒருபோதும் சோதிக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நீ திடனற்று போகிற வேலையிலே ஒரு உத்தரவு உனக்காக வரும், இம்மட்டும் நிறுத்து. ஆமே, இம்மட்டும் நிறுத்து. அது எப்போ வரும்னு தெரியாது. கடந்த முறை நம்ம தியானம் பண்ணது போல எப்போ வரும்னு தெரியாது. ஆபிரகாமுக்கு இரவு சொல்லப்பட்டது, ஏன் அதிகாலையில் ஆபிரகாமே நிறுத்து, போகாத வச்சிருக்கிறது ஒரு பிள்ளைன்னு சொல்லலை ஆண்டவர். இம்மட்டும் நிறுத்து. சரி, மலையிலே கடந்து போனா, பிரயாணத்திலே கடந்து போனா, பிள்ளையை கூட்டிக் கொண்டு போனா, பிள்ளையை பலிபீடத்திலே கிடத்தினா, விறகு எடுத்தான், பிள்ளைகளை பலிபீடத்தினை கிடத்தி அந்த கத்தியை எடுத்து கழுத்துக்கிட்ட போற வரைக்கும் கர்த்தர் சொல்லலை இம்மட்டும் நிறுத்துன்னு. ஆமேன், ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், பிள்ளைகள் வதங்க ஆண்டவர் விடுவதில்லை. ஆமேன், ஆமேன். கர்த்தர் பிள்ளைகளை திராணிக்கு மேலாக நம்மை சோதிப்பதே இல்லை. ஆமேன், ஹல்லேலூயா. அந்த நான் திராணியற்று போகிற போது கர்த்தருடைய சத்தம் உங்கள் வாழ்க்கையில் கேட்கும், இம்மட்டும் நீ நிறுத்து. ஆமேன். ஆபிரகாமே நிறுத்து, பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே. ஆமேன், ஹல்லேலூயா. பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே, இம்மட்டும் நிறுத்து ஆபிரகாமே. உனக்காக ஒரு பதிலை நான் வைத்திருக்கிறேன், உனக்காக ஒரு பதிலை நான் வைத்திருக்கிறேன், உன் பிள்ளைக்காக ஒரு பதிலை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிற சத்தத்தை நீ கேட்பா. ஆமே, எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறதை மாத்திரம் நீ விட்டுடாது. ஆமேன், ஹல்லேலூயா. யோபு தன் வார்த்தையினாலே நன்றியை வெளிப்படுத்தினார். அவர் சொன்னார், நம்பிக்கையை அவர் விட்டுவிடவே இல்லை. இந்த 2 காரியத்தை மாத்திரம் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டம் வந்தாலும், எவ்வளவு உங்களை பலவீனப்படுத்தினாலும், எந்த சூழ்நிலைகள் நம்மை மேற்கொள்ள நினைத்தாலும் 2 காரியத்தை நீங்கள் சொல்லிடாதீங்க, நீங்கள் விட்டுறாதீங்க. நான் சொல்லுவேன், நன்றி. ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், நன்றி. நான் சொல்லுவேன், கர்த்தர் கொடுத்ததுனால தானே நம்ம அது மேலே நம்ம குறைவு இருக்குது, இல்லைங்களா? இப்போ ஒரு வீடு நான் கட்டியிருக்கிறேன், உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன், ஒரு வீடு நான் கட்டியிருக்கிறேன், அது நல்லா எழும்பி நிற்கிறது. எதனால் எழும்பி நிற்குது? நான் கஷ்டப்பட்டு சில கடன் வாங்கி கட்டினதுனாலே அது எழும்பி நிற்கிறது. வீடா நிற்குதா இல்லையா? வீடா நின்று உன்னை மகிமைப்படுத்துவதுனால தானே அங்கே உனக்கு கடன் சுமை போராட்டம் இருக்கிறது. அது இருக்கிறதுனால தானே. ஆமேன். உனக்கு ஒரு லேண்ட் இல்லைன்னா, உதாரணத்துக்காக சொல்லுகிறேன், தவறாக புரிந்து கொள்ளல, விளங்கி கொள்ளாதீங்க. ஒரு லேண்ட் இல்லைன்னா, அங்கே ஒரு வீடு இல்லைன்னா, உனக்கு கடனும் இல்லை, உனக்கு பிரச்சனையும் இல்லை. ஆமேன், அல்லேலூயா. கழுத்து இருக்கிறது தானே கழுத்து வலி இருக்குது. ஆமேன். ஏசி நாமத்தில் நான் ஜெபம் பண்ணுற கோல்டாவுக்காக அது எப்படி டிஸ்பிளேஸ் ஆச்சோ அப்படியே ஒரு பொருத்தம் ஆகும். அல்லேலூயா. ஆமேன், அல்லேலூயா. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ நன்றியாக இருக்கிற போதும், நம்பிக்கையாக இருக்கிற போதும், கர்த்தர் இம்மட்டும் என் மகனை சோதித்தது போதும், விடு, மிஞ்சி வராதே என்கிற வார்த்தையை நீ வாழ்க்கையில் நீ கேட்பா. நீங்கள் வாசியுங்கள். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, 1 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம்
மன்னிக்கணும், 1 சாமுவேலின் புஸ்தகம் 7:2 வாசிக்கும்படியாக உங்களை அழைக்கிறேன். 1 சாம் கீரியாத் யாரிமிலே அநேக நாள் தங்கி இருந்தது. 20 வருஷம் அங்கேயே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தாங்க. அப்பொழுது கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தாங்க. உங்க வாயில நன்றி வரணும்னா புலம்பல் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வந்து உயர்த்தி நடாததை கொடுத்தார், கட்டாததை கொடுத்தார், ஆசீர்வாதமாக வைத்தார். இவர்களுடைய காரியத்து நிமித்தம் பெலிஸ்தரை கர்த்தர் ஏவி பெலிஸ்தருக்கு விரோதமாக இவர்களுக்கு யுத்தம் செய்ய வந்தபோது இவர்கள் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தாங்க. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் என்ன செய்யணும்? இஸ்ரவேல் ஜெபம் பண்ணணும், இஸ்ரவேல் ஸ்தோத்திரம் பண்ணணும், இஸ்ரவேல் துதிக்கணும், இஸ்ரவேல் ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. இங்கே இஸ்ரவேல் குடும்பங்கள் எல்லாம் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தாங்க. ஆமென். வாயில் என்ன வரல? நன்றி வரல. ஆண்டவரே நீங்கள் லேண்டை கொடுத்ததுனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன், தவறாக நினைக்காதீங்க. நீங்கள் லேண்டை கொடுத்ததுனால தான், நீங்கள் வீட்டை கொடுத்ததுனால தான், அப்படி அதனால தானே இந்த கடன், நான் நிம்மதியாக தூங்கி படுத்து எழுந்து சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கிறேனே, அதனால தானே. நன்றி ஆண்டவரே. இதோ இந்த கடன் சுமை போகும், இந்த நிலைமை மாறும், இந்த சூழ்நிலை மாறும், இம்மட்டும் மிஞ்சி வராதே என்கிற வார்த்தையை வாழ்க்கையில கேட்பேன், உமக்கு நன்றி ஐயா. அப்படி சொல்லாம புலம்பி கொண்டிருந்தார்கள். நான் சொல்லுவேன், புலம்பி கொண்டிருந்தார்கள். நீங்க 2வது நீங்க கவனிங்க. 7வது வசனம், 7, 8ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். இஸ்ரவேல் புத்திர மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தர் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார்கள். நல்லா கவனிங்க எனக்கு அருமையான தேவ ஜனமே. சாமுவேலை நோக்கி நாங்க பெலிஸ்தருக்காக பயப்படுகிறோம், ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்க. சாமுவேலை நோக்கி, சாமுவேலை தீர்க்கதரிசியே எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, என் குடும்பம் அழிய போகுது, தேசம் அழிய போகுது என்று சொல்லலை. சாமுவேலை நோக்கி நீ எப்படியாவது ஓயாமல் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஒன்றை கவனிக்கணும் எனக்கு அருமையான தேவ ஜனமே. நம்ம வாழ்க்கையில் புலம்பல் மாத்திரம் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜப வாழ்க்கை இருக்காது, கர்த்தரை ஆராதிக்கிற வாழ்க்கை இருக்காது, துதிக்கிற வாழ்க்கை இருக்காது. இம்மட்டும் வா மிஞ்சி வராதே என்கிற வார்த்தை நாம் கேட்கக்கூடாதபடிக்கு அது நடந்துரும். ஜெபம் பண்றதுக்கு பலன் இல்லை, பயப்பட்டார்கள். ஜெபம் பண்றதுக்கான பலன் இல்லை, கர்த்தரை நினைத்து புலம்பி கொண்டிருந்தாங்க. நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய வாழ்க்கை, ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினாலே உன் வாயில நன்றி தான் இருக்கணும். ஆமென். வாயில நன்றி தான் இருக்கணும். நீங்க ஒரு முறை கூட நன்றாக கவனிங்க, உங்க வாயில நன்றி இருக்கணும், புலம்பல் இருக்கக்கூடாது. புலம்பல் வந்தது என்று சொல்லுவாமானால் நான் சொல்லுவேன், ஜெப வாழ்க்கையை எடுத்துடும், ஆராதனையை வாழ்க்கையை எடுத்துடும், துதியினுடைய வாழ்க்கையை எடுத்துடும். இம்மட்டும் வா மிஞ்சி வராதே, நீ அடங்கி இரு என்கிற சொல்கிற வார்த்தை உன் வாழ்க்கையிலே எடுபட்டு போயிடும். என் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையிலும். நான் சொல்ல, சாமுவேலே எனக்காக ஓயாம ஜெபம் பண்ணு சாமி. ஏன் அப்படின்னா, என்னால் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்னாடி போய் நிற்க முடியாது. என் வாயில் ஸ்தோத்திரம் இல்லை, என் வாயில் துதி இல்லை, என் வாயில் ஆராதனை இல்லை. என்னதான் இருக்குன்னா புலம்பல் தான் இருக்குது. ஆமென், ஆமென்.
புலம்பல் தான் இருக்குது. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, தேவ ரகசியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஜெபமும் துதியும் ஆராதனை இருக்கணும். நான் சொல்லுவேன், புலம்பலை நாம் அனுமதித்தால் ஆண்டவருடைய சமூகத்திலே தைரியமாய் என்னால் வேண்ட முடியாது. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்திலே தைரியமாக என்னால் ஆராதிக்க முடியாது, துதிக்க முடியாது. நான் சொல்லுவேன், உங்களுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து 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 துதிக்கணும். நம்ம வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து பாருங்கள், எவ்வளவோ கர்த்தர் நம்மை அரவணைத்தார், நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை உயர்த்தினார். ஒரு வீடு கூட இல்லாமல் நம்ம நடுத்தருவில் நின்றபோது, ஒரு அரவணைப்பு கூட இல்லாமல் நம்ம இருந்தபோது, ஒருவேளை போஜனத்திற்காக, ஒரு சாப்பாட்டோடைய குழம்புக்காக நம்ம அடுத்தவங்களுடைய வாசலில் நின்னபோது, நான் சொல்லுவேன், இன்றைக்கு எவ்வளவோ குழம்பு. நான் சொல்லுவேன், நான் மறுபடியும் நான் சொல்கிறேன், இதுதான் அந்த நன்றி. நீங்கள் என்னை கேவலமாக நினைக்கலாம், என் பிள்ளைகள் கூட என்னை சில சமயத்தில் கேவலமாக நினைப்பாங்க. இல்லை, இதுதான் நன்றி சிஸ்டர் பிரதர். நீங்கள் எப்படி விலகி கொள்றீங்கன்னு தெரியும். இதுதான் நன்றி. நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்கிறேன் பார்த்தீங்களா, இதுதான் நன்றி. ஏன்னா நான் மறக்கலை. ஆமென். என்னால் மறக்க முடியல. நீர் நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. அவர் நடத்தி வந்த பாதைகளை என்னால் மறக்க முடியல. யார் ஒருவன் புலம்புவான் அப்படின்னா, நான் சொல்லுவேன், நடத்தி வந்ததை மறந்து உயர்விலே தன்னை நிலைநிறுத்தி கொள்கிறவன் புலம்புவான். ஆமென், ஆமென். அவன் நடத்தி வந்த குறைவுகள் எல்லாம் அவன் மறந்து போனதுனால அவனுடைய நினைவுகள் என்ன இருக்குதுன்னா, அவனுடைய உயர்வு மாத்திரமே அவனுக்கு இருக்குது. அவன் தன்னுடைய உயர்வை நினைக்கிறான், அவன் தன்னுடைய மேன்மையை நினைக்கிறான். அதனால் அவனுடைய வாழ்க்கையில நன்றி இல்லாமல், ஜெபம் இல்லாமல், ஆராதனை இல்லாமல் புலம்பலாக மாறினது. ஆமென், அல்லேலூயா. ஒரு ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை அப்படின்னா, நீங்கள் கடந்து வந்த பாதைகளை நீங்கள் நினச்சி பாருங்க. கடந்து வந்த பாதைகளை நீங்கள் நினச்சி பாருங்க சிஸ்டர் பிரதர். இப்போது ஜான், நான் சொல்லுவேன், அந்த ஃப்ரிட்ஜு பல வருஷமாய் போராட்டமாக இருந்தது. அது எப்படியோ வச்சு தள்ளணும். இப்போ கூட அது கர்த்தருக்காக பயன்பட்டு கொண்டு இருக்குது. அது நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா பாட்டு புஸ்தகம், பைபிள் சம்மந்தமான விஷயம்லாம் இருக்குது. ஆமே, நம்ம சபைக்கு அழகான ஒரு பீரோவை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமே, அது நன்றி சொல்கிறேன். அது சொல்லுவேன், ஒரு ஃப்ரிட்ஜு ஒன்று கொஞ்சம் விலை மதிப்பாக ஒரு 40,000 வச்சிங்களேன். அது எனக்கு தெரியல, நான் எதையுமே ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. அது வாங்கினார். அதில் ஒரு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க, வாங்குற திறனுக்காக நன்றி சொல்வீர்களா? 40,000 கொடுத்து வாங்கினது போயிடுச்சு என்பதற்கு நீங்கள் புலம்புவீங்களா? இப்போ நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினாலே, ஆண்டவரே, எப்போ உன்னை 40,000 கொடுத்து ஃப்ரிட்ஜு வாங்க வச்சவர், அது போனால் இன்னொரு 50,000 கொடுத்து இன்னொன்று வாங்க வைக்க மாட்டாரா? சொல்லுங்க, வாங்க வைக்க மாட்டாரு? வாங்க வைப்பார். எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன், துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் புலம்பல் நீக்கி கர்த்தர் நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒரு ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை நினைங்க. நடத்தி வந்த பாதைகளை நீங்கள் நன்றி சொல்லுங்க சிஸ்டர் பிரதர். நன்றி சொல்லுங்க. நன்றி உங்கள் வாழ்க்கையிலேருந்து எடுத்து போடாதீங்க. பொண்டாட்டி வந்து சொல்கிறா, என்னையா மனுஷன் நீ, என்ன மனுஷன் நீ, தேவனை தூஷித்து ஜீவனை விடுயா அப்படின்னு சொன்ன உடனே சொல்கிறாரு, கர்த்தர் கொடுத்தார். ஆமாம், யார் கொடுத்தா? கர்த்தர் கொடுத்தார். நன்றி உள்ள இருதயம் எங்கேருந்து வருது பார்த்தீங்களா? நீங்கள் உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம், நம்மிடத்தில் இருக்கிறதெல்லாம், நான் சம்பாதிச்சேன், நான் கட்டினேன், நான் போனேன், என் பணம், நான் வாங்கினேன், நான் நிறுத்தினேன், நான் பண்ணேன் அப்படின்னா என்னதான் வரும்? புலம்பல் வரும். ஆனால்
கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு ஒரு இருதயம் உங்களுக்குள்ளா இருந்ததுன்னா நான் சொல்லுவேன், துதி, ஆராதனை, ஜபம் வரும். எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. பயந்து போய் பெலிஸ்தருக்கு பயந்து நடுங்கி சாமுவேலே, நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, ஓயாமல் வேண்டிக் கொள்ளையா. ஏயா 2-3 பேர் என் நாமத்தில் கூடினா அங்கே நடுவில் நான் இருப்பேன்னு சொன்னவர், லட்சக்கணக்கான ஜனங்க இருக்கிறீங்க, பிள்ளைங்க இருக்கிறீங்க, பெண் ஜாதி இருக்குது, ஏன் நீங்கள் வேண்ட மாட்டீங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஸ்டர் பிரதர், புலம்பல் வந்ததுன்னா ஜெபிக்க முடியாது, புலம்பல் வந்ததுன்னா ஆராதிக்க முடியாது, புலம்பல் வந்ததுன்னா கர்த்தரை கிட்டி சேர முடியாது. தயவு கூர்ந்து நான் உங்களை அன்பாக கேட்குறேன், நமக்கு கொடுத்துருக்கிறதுல எதனா குறைவு பலவீனங்கள் இருக்குமானால் நான் சொல்லுவேன், புலம்ப வேண்டாம், ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் கர்த்தர் இம்மட்டும் கை போடாதே, நிறுத்து என்கிற சத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்பீங்க. நீங்கள் வாசிங்க, சாமுவேல் ஜெபம் பண்ணுகிறார். நீங்கள் 12வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக கேட்கிறேன். அப்போது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். ஆமென், ஆமென். சாமுவேல் ஓயாமல் ஜெபம் பண்ணான், சூழ்நிலைக்காக ஜெபித்தான். அங்கே வேதத்தில் இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். இந்த இம்மட்டும் என்கிற வார்த்தை நீங்கள் கவனிங்க. இம்மட்டும் உதவி செய்தார், இம்மட்டும் உதவி. நீங்கள் இம்மட்டும் என்கிற உதவியை நீங்கள் எங்கே எடுத்துப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கே எடுத்துப்பீங்க? பெலிஸ்தர் இடத்துல மீட்ட இடத்துலேருந்து நீங்கள் எடுத்துப்பீங்க, அப்படி தானே? நீங்கள் எங்கே எடுத்துப்பீங்க அப்படின்னு, இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்ய. சாமுவேலோடைய ரகசியத்தை, இம்மட்டத்துடைய ரகசியத்தை நீங்கள் கவனிங்க. கர்த்தர் இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெலிஸ்தர் எங்களுக்கு எதிராக வந்தாங்க, நான் கர்த்தரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொண்டேன். கர்த்தர் பெலிஸ்தரிடத்தில் ஒரு இடி முழக்கத்தை உண்டு பண்ணி பெலிஸ்தரை முறியடித்தார். கர்த்தர் முறியடித்தார். பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக விழுந்தார்கள். இந்த பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக விழுந்தார்கள். அப்போது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து ஞாபகமாக மறக்காமல் இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்காக உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார். இந்த இம்மட்டும் என்கிற இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல பெலிஸ்தரை இடிமுழுக்கத்தின் மாத்திரம் பெலிஸ்தர் கைக்கு மட்டும் விடுவித்தது அல்ல, அடிமைத்தனத்திலிருந்து எகிப்திலிருந்து புறப்பட்டு இம்மட்டும் செங்கடலையும் யோர்தான் நதியையும், நான் சொல்லுவேன், எரிகோ கோட்டையும் உடைத்து அநேக ஜாதிகள் ஆண்ட பட்டணத்தை, நாங்கள் கட்டாத வீட்டை, நாங்கள் நட்டாத கனிகளை எங்களுக்காக புசிக்க இந்த இஸ்ரவேல் தேசத்திலே புசிக்க கொடுத்த தேவன் எங்கே நினைவு கூர்ந்தார் என்று சொல்லுவோமானால், சாமுவேல் அவர்கள் புறப்பட்ட இடத்தை நினைவு கூர்ந்து இம்மட்டும். இம்மட்டும்னா இது இல்லை, இம்மட்டும். அல்லேலூயா. இம்மட்டும். வாழ்க்கையில் பழச நீ நினைக்கிறியா? நீ ஃப்ரிட்ஜே இல்லாமல் இருந்த அதை நினைக்கிறியா? இப்போ 50,000 கொடுத்து ஃப்ரிட்ஜு, எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் அவ்வளோ நல்லா தான் இருக்குது, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமென். பெத்தர் வீட்டில் ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆயிடுச்சு சொல்லுது அடிக்கடி. இல்லை, புரிஞ்சு கொள்வதற்காக நான் சொல்கிறேன். சொல்லுவேன், இம்மட்டும் கொடுத்தீங்களா ஆண்டவரே? இம்மட்டும் என்ன நடத்தின? இம்மட்டும் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நாங்கள் இருந்த தெருவில் யாருக்கிட்டையும் ஃப்ரிட்ஜ் இல்லை. என்ன தெரியல, கர்த்தர் ஃப்ரிட்ஜை பற்றி பேச வைக்கிறேன். யார் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை. அப்போது ஒரு அம்மா ஒரு நர்ஸாக ஒரு வீட்டில் வேலை செஞ்சுருந்தாங்க. ஒரு ஐயா நல்லா ஏசி கம்பெனியில் வேலை செஞ்ச ஒருத்தவங்க எங்கள் ஸ்ட்ரீட்டில் வாடகைக்கு குடி வந்தாங்க. ஸ்ட்ரீட்டில், எங்கள் வீட்டில் இல்லை, ஸ்ட்ரீட்டில் ஒரு வீட்டில் எங்கள் நண்பன் வீட்டில் வாடகை குடி வந்தாங்க. அவங்க வீட்டில் ஃப்ரிட்ஜு. ஹல்லேலூயா. எப்படியாவது இந்த பையன், அவங்க வீட்டில் ஒரு பையன் இருந்தான், எங்கள் யூக்களுக்கு பையன், எப்படியாவது இவனை ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கிடணும். ஹல்லேலூயா. எதுக்கு? ஐஸ் வாட்டர் குடிக்க, ஐஸ் வாட்டர் குடிக்க.
விளையாடிட்டு வந்து, டே கந்தா, ஃப்ரிட்ஜ் ஏற்றுனா, எங்கள் அம்மா திட்டுறாங்கடா, நைஸாக எப்படியாவது எடுத்துன்னு வந்துடுறா அப்படி சொல்லி அப்படியே எடுத்துகிட்டு வருவான் 2 பாட்டில். அப்படியே பனி போல் இருக்கும். அப்படியே குடிப்போம், தபா தபா தபா. அப்படி குடிக்கவே முடியாது அந்த ஐஸ் வாட்டருக்காக. அல்லேலூயா. இன்னைக்கு யாருன்னா ஐஸ் வாட்டர் குடிக்கிறீங்களா? ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து குடிக்கணும். சொல்ல இம்மட்டும் ஆண்டவரே, நான் எங்கள் வீட்டில் இன்றைக்கும் சொல்கிறேன், ஒவ்வொரு குழம்பு வச்சு அதனுடைய மணத்தை காணுகிற போது, அந்த பாத்திரத்தில் காணும்போது எங்கள் மனைவி கேட்டு பாருங்க, நீ அப்பா இந்த குழம்புக்காக நான் வாசலில் நின்னது உண்டு. ஆமென், அல்லேலூயா. நான் வாசலில் நின்னது உண்டு. அதனால தான் சொல்லுவேன், உப்பு இல்லைனாலும் காரம் இல்லைனாலும் நான் பெருசாக கண்டுக்கிறதே இல்லை. அல்லேலூயா. உப்பு இல்லைனாலும் அந்த மனம் ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ குழம்பு இருக்க, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஏன் எனக்கு உப்பு காரம் ஒன்றும் தெரியுதுல்ல, என் கண்ணில் போட்டுக்கிறதுக்கு குழம்பு இருக்கு. உப்பு போட்டுக்கலாம், கம்மியாக இல்லைனா போட்டுக்கலாம், காரம் இல்லைனா போட்டுக்கலாம். அது சொல்லுவேன், எனக்கு அருமையான தேவன் எம்மட்டும்னா என்னை நடத்தி வந்த இடத்திலிருந்து. நீங்கள் நினைக்கிறீங்களா சிஸ்டர் நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ உள்ள குறைவையே சொல்லிட்டு இருக்கீங்களே, இப்போ உள்ள குறைவையே பார்க்குறீங்களே, இப்போ இருக்கிற பலவீனங்களிலே பார்க்குறீங்களே. நான் மறிக்கணும்னா எப்பயோ மறிச்சிருக்கணும் இல்லைங்களா? நான் கடன் தொழிலையே அப்படியே அழிந்து போகணும்னா அப்படியே அழிந்து போயிருக்கணும் இல்லையா? அப்படியே நான் ஒன்றுமில்லாமல் அப்படியே ஒரு வாடகை சின்ன வீட்லேயே நான் அழிந்து போகணும்னா அழிந்திருக்கலாம் இல்லையா? நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, இன்றைக்கு பெலிஸ்தர் எனக்கு எதிராக எழும்பி வருவதை நான் பார்க்கல. எந்த வல்லமையை நான் பார்க்குறேன் அப்படின்னா, என்னை எகிப்தினுடைய அனுமதித்தனத்திலிருந்து என்னை அழைத்து எகிப்தினுடைய ரதங்களிலே சிவந்த சமுத்திரத்திலே முறியடித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். யோர்தானை கால்நடையாய் கடக்க பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவிலே மேக ஸ்தம்பத்தை கொடுத்தவரை துதியுங்கள், இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தை கொடுத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலிலே வெயிலுக்கு உஷ்ணத்திற்கு மேக ஸ்தம்பத்தை கொடுத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ராஜாக்களை அடித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எம்மட்டும் வருது பாருங்க. இப்படிலாம் என்னை நடத்தி வந்தீங்களா ஆண்டவரே, இப்பவும் இந்த பெலிஸ்தரிடத்தில் என்னை மீட்டு ரட்சித்தீங்களே, உங்கள் கிருபை என்றும் உள்ளது. அதுதான் சிஸ்டர் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் அநேகர் இதெல்லாம் மிஸ் பண்ணுறோம். ஏன் நம்மளுக்கு புலம்பல், ஏன் நமக்கு நன்றி இல்லை அப்படின்னா, நீ எங்கே பார்க்குறனா, இங்கே பார்க்குற, இங்கே பார்க்குற, இங்கே பார்க்குற, அங்கே பார்க்கல, அங்கே பார்க்கல, நீ அங்கே பார்க்கல. உன் ரத்தத்தில் நீ கிடந்த போது, நீ நிர்வாணியா இருந்த போது, உன்னை விசாரிக்க யாரும் இல்லாத போது, நான் உன் அருகிலே வந்து உன் நிர்வாணத்தை மூடி, உன்னை கழுவி, உன்னை வஸ்திரத்தை உடுத்தி, உன்னை தூக்கி, உன் காயத்தை கட்டி, உன்னை அபிஷேகித்து, உன்னை ஒரு சபையில கொண்டு வந்து சேர்த்து, சத்திரக்காரனுக்கு 2 காசை கொடுத்து, பார்த்துக்குங்க நான் வருகிற வரைக்கும்னு சொன்னதை நீ மறந்துட்டிய, சொன்னதை நீ மறந்துட்டு இல்லையா? நான் எனக்கு அருமையான ஆண்டோடைய பிள்ளையே, நமக்கு இன்றைய நாளில் எதனா குறைவுகள் வந்ததுன்னா, நீங்களும் நானும் எதை நினைக்கணும்னா, இன்னைக்கு இல்லைங்க, அன்னையோட சேர்த்து நினைங்க. ஆமென், ஹல்லேலூயா. அன்னையோட ஒரு உண்டில்ல பைசா போட்டால் இன்னைக்கு போடுற பைசா மட்டும் இருக்காது. நீ எத்தனை காலம் சேர்த்து வைக்கிறியோ அதெல்லாம் உள்ளதானே இருக்கு. ஆமே. ஏன்பா உங்களுக்கு மட்டும் கர்த்தர் செய்த நன்மையெல்லாம் எடுபட்டு போச்சு? அவர் செய்கிற, அவர் நம்ம வாழ்க்கையில் வருகிற சிறு சிறு அவதிகள் மாத்திரம், சிறு சிறு கஷ்டங்கள் மாத்திரம், அற்பமான பெலிஸ்தியன் வருகிற போது நீ கர்த்தரை நோக்கி புலம்பி ஜெபிக்க முடியாதவளாய், ஆராதிக்க முடியாதவர்களாக, துதிக்க முடியாதவர்களாக நீங்கள் மாறி போகிறீங்களே. சொல்லுவேன், நீ நடந்து வந்த பாதையை நீ நினைக்கணுமே, நீ கடந்து வந்த பாதையை நினைக்கணுமே.
கர்த்தர் நான் சொல்லுவேன், நம்ம உயிருக்குயிராக நேசிச்சவங்களை நம்ம விட்டு பிரிஞ்சாங்க இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன நினைச்சோம்? இவங்க இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்னு நாம் நினைச்சோம். நான் நினச்சேன், எங்கள் அம்மா இல்லைன்னா வாழ்க்கையில் நானும் இனிமேல் வாழ முடியாது, இறந்துடுவேன். நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினாலே இன்றையோட எங்கள் அம்மா இறந்து 31 வருஷம் ஆச்சு. அல்லேலூயா. ஒரு காலத்தில் நான் நினச்சேன், அம்மா இல்லைன்னா அவ்வளோதான், வாழ்க்கையே இல்லை, நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு குடும்பத்தோடு நான் நினச்சது உண்டு. ஆனால் இந்த ஆண்டவர் நமக்குள்ளாக வந்தபோது 31 வருஷமாக என்னை என் தாய் இருந்து தகப்பன் இருந்து வழி நடத்துவதை விட என்னை மேன்மையா, என்னை ஆசீர்வாதமா, என்னை மகிமையா. நான் சொல்லுவேன், எங்கள் அம்மா அநேக சொத்துக்களை விற்ற போது ஒரே ஒரு ஆசையாக ஒரு சைக்கிள் கேட்டேன், வாங்கி தரல. அப்படியே அந்த பணத்தை விற்று ஆயிரக்கணக்கில் வச்சுருந்தாங்க, எனக்கு சைக்கிள் ஒன்றும் வாங்கி தரல. அப்போ நான் சொல்லுவேன், நான் இந்த என் தாயும் தகப்பனமாக இருக்கிற ஆண்டவர் என் வீட்டில் ஆகார குறைவில்லை, என் தேவைகள் ஒன்றும் தடை இல்லாமல் என்னை வச்சிருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வீட்டில் ஆகார குறைவில்லை, என் தேவைகள் ஒன்றும் தடை இல்லை. நினைச்சதை வாங்க, நினைச்சதை வாங்க. இம்மட்டும் வா, மிஞ்சி வராது. இன்றைக்கு நீ குறைவாக இருக்கிறா மகளா, மகனே நீ குறைவாக இருக்கிறாயா? நீ இன்றைய நிலைமை பார்க்காதே. ஆதியில் நான் உன்னை கரம் பிடித்த போது உனக்கு இருந்த நம்பிக்கை, ஆதியில் நான் உன்னை கரம் பிடித்து உன்னை அழைச்சி வந்தப்போ நீ இருந்த நிலைமை, அதே அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் அழகாக இருக்கும். நீ உன் ரத்தத்தில் நீ கடந்தா, உன்னை எடுத்து கழுவுறதுக்கு ஆள் இல்லை, தாய் பெத்து போட்டுட்டா, உன் தொப்புள் கொடி அறுக்கப்படலை, நீ நிர்வாணமாக வீதியில் இருந்தா, நான் உன் அழுக சத்தத்தை கேட்டு நான் ஓடோடி வந்தேன், உன்னை எகிப்திலிருந்து மீட்டேன், உன்னை கரை சேர்த்தேன், நீ உனக்கு சொந்தமில்லாத தேசத்தை நான் கொடுத்தேன், நீ அதை நினைக்காம விட்டுட்டியே. நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் ஆவியானவர் உங்களோட கூட பேசுகிறார். நீ வாழ்நாள் முழுவதும் இந்த சரீரத்தில் உன் ஆத்மா எடுபட்டு போகிற வரைக்கும் நீ நன்றி உள்ள மகனாக இருக்கணும்னா நீ பழசெல்லாம் மறந்துடாது. ஆமே, நான் ஒரே வார்த்தையில் நான் சொல்லுகிறேன், நீ பழசை மறக்காது. கர்த்தர் நம்மை நடத்தி வந்த வாழ்க்கையை நீ மறக்காத. 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 17 முதல் 20 வரை உங்களை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் கேட்கிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 17 முதல் 20 வரை வாசிக்கும்படியாக. நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியும் இந்த எல்லா தரிசனங்களின்படியும் தாவீதுக்கு சொன்னான். அப்போது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமா இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாய் இருக்க காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே. இனி தாவீது உம்மிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தராகிய இருக்கிற ஆண்டவராகிய நீர் உமது அடியானை அறிவீர். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தராகிய ஆண்டவர் இதுவரைக்கும் நீர் கொண்டு வந்தது என்னை ஏமாத்தின ஆண்டவர். நான் சொல்லுவேன், தாவீதினுடைய சந்ததியை ஏன் உலகத்தினுடைய மீட்பினுடைய சந்ததியா அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லுவோமானால், ஒன்று மாத்திரம் நீங்கள் தாவீதுகிட்ட நீங்கள் நினைச்சிடணும், அவர் எதுவுமே அவர் மறக்கலைங்க. அவருக்கு செய்த நன்மையை ஒன்றும் அவர் மறக்கலை. ஏன் அவருடைய சந்ததியை குறித்தும் நீர் சொன்னீர் ஆண்டவரே? ஏன் தாவீதினுடைய சந்ததியை குறித்தும் அவர் சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னா, தாவீது ஒரு நன்மையும் மறக்காதவன். இன்றைக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கி அநேக நம்ம பிள்ளைகள் இருக்கிறாங்க, நமக்கு பேர பிள்ளைகளும் வந்துட்டாங்க. இங்கே தாவீது சொல்கிறாரு பாருங்க, என் பார்வைக்கு கொஞ்ச காரியமாக இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராகிய தேவரீர் உம்முடைய அடியனுடைய வீட்டை குறித்தும் வெகு தூரமாக இருக்கிற, ஆமே, வெகு தூரமாக இருக்கிற
இந்த வார்த்தைகளுடைய ரகசியத்தெல்லாம் நீங்க அறிந்து கொள்ளணும். வெகு தூரமா இருக்கிற மகளே, உனக்கு நன்றி உள்ள இருதயம் மாத்திரம் இருந்தா போதும். என் பேர பிள்ளைங்க எனக்கு எங்க இருக்காங்க? என் வீட்டுக்கு வருகிற மருமகளை எனக்கு எங்க இருக்காங்க? சொல்லுங்க, வெகு தூரமா இருக்காங்க. ஆமேன். என் பேர பிள்ளைங்க, என் முடிவு, என் சபையுடைய வாழ்க்கை, உங்களுடைய சபையுடைய காரியம், உங்களுடைய பக்தி எங்க இருக்கு? சொன்னீரே, சொல்றான் வெகு தூரமா. இதுக்கு அர்த்தம் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க பிள்ளைகளை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், நன்றி உள்ள இருதயம் உண்டா? ஆமென், ஹல்லேலூயா. உங்க பேர பிள்ளைகளை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம், நீ நன்றி உள்ள இருதயம் மாத்திரம் இருந்தா. ஏன்னா வெகு தூரமா இருக்கிற உன்னுடைய வரப்போகிற ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் முன் குறித்து உங்ககிட்ட அறிவிப்பார். நீ நல்லா இருப்பா. ஆமென். உன் பிள்ளைங்க நல்லா இருக்கும். உன் பிள்ளைக்கு நல்ல பொண்ணு வருவா. உன் பிள்ளைக்கு நல்ல ஆண் வருவான், மாப்பிள்ளை வருவான். ஹல்லேலூயா, ஆமென். வெகு தூரமா இருக்குது, கண்ணுக்கு தெரியல. ஆனா எனக்கு என்ன, எப்படிப்பட்ட இருதயம் இருக்கு? பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல, பையனுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைப்பானே தெரியல, அது எப்படிப்பட்ட ராசிசியா இருக்குன்னே எனக்கு தெரியல, என் பிள்ளை எப்படி படிப்பானே தெரியல, அது எப்படி கெட்டி நாசமா போகணும்னு தெரியல. இது என்னது? புலம்பல். ஏன் ஏன் அடங்கா பிரியாடியான உன்னையே ஒரு குடும்பத்தில் வச்சு நடத்துகிறார் என்று நன்றி இல்லை உனக்கு. ஆமென். மன்னிச்சிருங்க. இப்ப இல்லை, நீங்க கர்த்தரை கரம் பிடிச்ச நாள்ல நீங்களாம் யாரு? அடங்கா பிரியாடிங்க. இன்னைக்கு அப்படி இருப்பீங்கன்னா புலம்பல் இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு நான் பொறுப்பில்லை, கர்த்தர் பொறுப்பில்லை. அப்ப நான் சொல்லுவேன், ஆண்டவரை நீங்க ஏற்றுக்கொண்ட போது இம்மட்டும் உங்களையே நடத்தினாரு, உங்களையும் ஒரு குடும்பத்தில் வச்சிருக்கிறாரு, உங்களுக்கு ஒரு புருஷனை கொடுத்திருக்கிறாரு, ஒரு மனைவியை கொடுத்திருக்கிறாரு, ஒரு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு, ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறாரு, ஒரு வாசல்ல கொடுத்திருக்கிறாரு. உங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? கொடுக்க மாட்டாரா? அப்போ உங்களுக்கு கொடுத்ததுல நன்றி சொல்றீங்களா, புலம்புறீங்களா? நன்றி சொன்னாதான். புலம்பாதீங்க. இன்னைக்கு அநேகர் புலம்பி 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 கர்த்தருடைய வல்லமை இழந்துடுறாங்க. சிஸ்டர் பிரதர், வெகு தூரமா இருக்கிற காரியத்திலும் கர்த்தர் உன் மேல கரத்தை வச்சிருக்கிறார். ஆமென். ஆண்டவரே, அவர் சொல்றாரு பாருங்க, என்ன நீ நடத்தி வருவதே பெரிய விஷயம் ஆண்டவரே. நான் எங்கேயோ ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், மறைக்கப்பட்டு இருந்தேன். எங்க அப்பனுக்கு 8 பிள்ளை, ராஜாவாகணும்னு சாமுவேல் வந்த போது 7 பிள்ளைய கொண்டு வந்து நிறுத்தினாரு, என்ன கண்டுக்கல. எங்கேயோ இருந்த ஆட்டு மந்தையில இருந்தேன். இல்ல இல்ல, நான் தைலத்தை வைத்திருக்கிறேன், இன்னும் உனக்கு மகன் உண்டா? ஆமா. அப்பதான் அவன் தகப்பன் ஈசா யோசிக்கிறான், இன்னொருத்தன் இருக்கிறான், அவன் ஆடு மந்தையில எல்லாம் இருக்கிறான், எதுக்கும் தகுதி இல்லையே, கூப்பிட்டுருவா. நான் சொல்லுவேன், வெகு தூரமா இருக்கிற காரியத்தை இதெல்லாம் தாவீது மறக்கல. அதான் சொல்றாரு, ஆண்டவரே இம்மட்டும் நீ என்ன நடத்துவதற்கு நான் ஏமாத்துறேன் ஆண்டவரே, நான் ஏமாத்துறேன் ஆண்டவரே, நான் ஏமாத்துறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இது மாத்திரம் இல்லாம, நான் உம்மை துதிக்கிறதுனால, உம்மை போற்றுகிறதுனால வெகு தூரமா இருக்கிற என் பிள்ளைகளுடைய பேர பிள்ளைகளுடைய காரியத்தை நீங்க சொல்றீங்களாப்பா. ஆமென். இதோட ரகசியம் என்ன? என் அன்பான தேவ பிள்ளையே, நன்றியுள்ள இருதயம் உனக்கு இருந்து ஜப வாழ்க்கை, துதி வாழ்க்கை இருக்குமானா, நீ உன் பிள்ளைகளை பற்றியும் உன் எதிர்கால சந்ததியை பற்றி நீ கவலைப்பட மாட்டா. ஆமென். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களையும் என்னையும் அழைத்து நடத்துகிறவர் என் பிள்ளையும் என்னையும் நடத்த மாட்டாளா? ஆமென், ஹல்லேலூயா. அதனால் வெகு தூரமாக இருக்கிற காரியத்தினுடைய கவலை, பயம், கண்ணீர், போராட்டம், இது என்னமா முடியுமோ? போதும் ஆண்டவரே. அவன் சொல்கிறான், தாவீது, போதும் ஆண்டவரே, இது என்ன? இது உம்முடைய கர்த்தராகிய உம்முடைய
அடியேனுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாக இருக்கிற காலத்தின் செய்தியும் மனுஷன் முறைமையாக சொன்னீர் ஆண்டவரே. ஒரு மனுஷன் சொல்றது போல அழகாக என்கிட்ட வந்து சொல்லிட்டு போயிட்டீங்களப்பா. எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளையே, ஒரு முறை கூட இந்த கால வேளையில் நான் வற்புறுத்துகிறேன். கர்த்தர் நமக்கு செய்தியுள்ள நன்மைகளை நாம் நினைத்து நினைத்து அவரை துதித்து அவரோடு கூட இருப்போமானால் என் பிள்ளையை பற்றியோ என் வாழ்க்கையை பற்றியோ நான் கவலைப்பட வேண்டியதே இல்லை. அல்லேலூயா, ஆமென், ஆமென், அல்லேலூயா. நீ கவலைப்பட வேண்டியது. நான் சொல்லுவேன், என் பிள்ளைகளை பற்றி பெரிதாக நாங்கள் ஒன்றும் கவலைப்படுறதே இல்லை. உங்களுக்கு தெரியும், ஜானை கொண்டு போய் பைபிள் காலேஜில் சேர்த்தோம். இங்கே சூழ்நிலை இப்படி இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கும் அவருக்கும் சண்டை வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ வேலைக்கு போகாத, நீ பைபிள் கால் படிச்சுட்டு வந்து நீங்கள் நினைக்காதீங்க புள்ள சம்பாதிக்கிறதுனால பிரதரை விட்டுட்டாராக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அவரை எதிர்க்க வச்சுன்னு தான் சொல்கிறேன். நீ வேலைக்கு போனால் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. எனக்கு தெரியாமைய நான் சொல்லுவேன், நீங்கள் நினைக்கலாம் பிரதர் வந்து ஊழியம் சரியினால யாருக்கிட்டையோ சொல்லி எங்கேயோ வேலைக்கு சேர்த்துட்டாராக்கும். வேலைக்கு போகாது, வேலைக்கு செய்யாது, கர்த்தருடைய ஊழியத்தை செய். நான் சொல்லுவேன், நாளைக்கு ஏதோ வேலைக்கு போக போகிறாரு, பாவம் அது என்ன வேலையோ இரவு பகல் கஷ்டப்படணும். நாளைக்கு வேலைக்கு போக போகிறாரு, எனக்கு தெரியாது. ஆமென், அல்லேலூயா. எனக்கு தெரியாது. போனார், சரி இதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நானும் விட்டுட்டேன். எனக்கு அருமையான தேவஜனமே, அப்புறம் நான் நினச்சேன் கர்த்தருடைய சித்தம், கர்த்தரை விட்டு விலகுவதில்லை. ஒன்று மாத்திரம் அவருக்கும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், இதுக்காக ஆண்டவரை விட்டு விலகக்கூடாது. சில காரியங்களை கர்த்தர் நம்ம பொறுமையோடு கூட இருக்க செய்வார், சில காரியங்களை வேறு மாதிரியாக நம்ம நடத்துவார். ஆனால் கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பில் நம்ம மறக்கவே கூடாது. ஆமென், அல்லேலூயா. நீ எவ்வளோ பேர் இந்த ஆவடி ஊழியத்தில் கூட நீங்கள் கவனிங்க, இன்றைக்கு அவள் பல கோடி ரூபாய் சபை கட்டி அவர் நிர்வகிக்கிறாங்க. ஆனால் அவர்களை பிள்ளைகளை படிக்க வைத்து அந்த பரிசுத்தவான் முதலில் அனுப்புவது வேலைக்கு தான். ஆமென். பிள்ளைகள் வேலை தான் செஞ்சாங்க. ஒரு ஸ்கூலில் லெக்சரராக இருந்தார். இப்போது இருக்கிற ஐயா ஒருத்தர், பெரிய பெரிய மகன் அவர். அது பிறகு ஊழியம் வளர்ந்த பிறகு அந்த வேலையை விட்டுட்டு ஊழியத்தோடு கூட இணைத்து இப்போ அவர் தலைமை போதகராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் ஒரு பாதையை காட்டி வழி நடத்துகிற போது இதுதான் மேன்மையானது என்று அவர் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நான் சொல்லுவேன், எனக்கு அருமையா, நான் நினைச்சது ஒன்று, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் வெகு தூரமாக இருக்கிறது நினைச்சது ஒன்று. நீங்களாம் சொல்லுவீங்க, ஒரு வேலைக்காக கூட நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆமென். வேலை ஒன்றும் இல்லை, அந்த பைபிள் காலேஜ் மார்க் லிஸ்ட்டை வச்சு எங்கேயோ வேலைக்கு சேர்ந்துட்டார். ஆமென். அவங்க தரமாட்டாங்க, பைபிள் காலேஜ் மார்க் லிஸ்ட்லாம் தரமாட்டாங்க. அங்கே ஒரு நண்பன் அங்கே இருந்ததுனால அவனை ஒரு மார்க் லிஸ்ட்டை அடித்து இங்கே அனுப்பி வச்சு அந்த மார்க் லிஸ்ட்டை வச்சு வேலைக்கு சேர்ந்தார். நம்ம எவ்வளோ டிகிரி சர்டிஃபிகேட் அதெல்லாம் வச்சுட்டு இருக்கணும். நான் சொல்லுவேன், எதுக்காக சொல்கிறேன்னா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுவதான். அவர் நம்ம பிள்ளைகளை குறித்து வெகு தூரமாக இருக்கிற காரியத்தை திட்டம் வச்சிருக்கிறார். ஆமென். உங்கள் பிள்ளைகளை குறித்து நீ பயப்படாதே, உங்கள் பேர பிள்ளைகளை குறித்து பயப்படாதே, உனக்கு வந்திருக்கிற மருமகளை குறித்து நீ பயப்படாது. இயேசுவின் நாமத்தினால எல்லாம் சரியாகும். ஆமென், எல்லாம் சரியாயிடும். ஆனால் நன்றி உள்ளவர்களாக மாத்திரம் நீங்கள் இருந்துருங்க. இப்படித்தான் நான் முடிக்கணும்னு நினைப்பேன். ஆனாலும் உங்ககிட்ட எப்படியாவது அந்த செய்தி போய் தொட்டுடணும் அப்படின்றதுக்காக தான் பல விளக்கங்களை நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நீங்கள் குறைவுள்ளவளாக இருந்தாலும் ஆண்டவர் ஆவியானவர் குறைவுள்ளவளாக, இதை எப்படியாவது புரிஞ்சிடணும், இதில் எப்படியாவது நீங்கள் நடந்துடணும், அந்த எண்ணத்தில் தான் நான் மறுபடியும் உங்களை நான் வற்புறுத்துகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 136வது சங்கீதம் 23வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக கேட்கிறேன். நான் முடிச்சிடுறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 136வது சங்கீதம் 23வது வசனத்தை. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. இத தாவீதினுடைய ரகசியம். நீங்கள் அந்த 36வது சங்கீதம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அவர் செய்த நன்மைகளெல்லாம் சொல்லி துதிப்பார். ஆமென். ஒன்றுத்தையும் மறக்கலைங்க. இந்த வேதம் எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறந்துருந்தா இன்னைக்கு அது வேதமாக இருக்காது. ஆமென்.
மறந்திருந்தா வேதமா இருக்காது. ஆனா பரிசுத்தவான்கள் மறக்காததுனால தான் வேதமா இருக்கு. பரிசுத்தவான்கள் நன்றி உள்ள இருதயத்தில் இருந்ததுனால தான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கு இந்த வேதமா இருக்காது. ஒருவேளை மறந்து அந்த நாளை மாத்திரம் நினைச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கு வேதமா நம்ம கையில் இருக்காது. அந்த 136வது சங்கீதத்தில் தாவீது, நீங்க கர்த்தரை துதியுங்கள், இம்மட்டும் நம்மை நடத்தி வந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. உபாகாமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 10 12 வரைக்கும் வாசிக்கும்படியாக உங்களை அன்பான மன்னிக்கணும், 9 12 வரைக்கும் வாசிக்கும்படியாக. உபாகாமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம். கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய ஜனமே, அவருடைய பங்கு யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம், யாக்கோப்பு அவருடைய சுதந்திர வீதம், பாழான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள பெருமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அல்லேலூயா. எங்க கண்டுபிடிச்சார்? நம்மளை எங்க கண்டுபிடிச்சார்? ஒரு விக்கிரகத்துக்கு, ஒன்றும் இல்லாத ஒரு விக்கிரகத்துக்கு முன்னாடி மணி ஆட்டிட்டு கற்பூரம் சுத்துற இடத்துல இருந்து நம்மளை கண்டுபிடிச்சார். அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்ளும்படியாக. இன்னும் உங்கள் வீட்டில் அநேகர் இந்த அறிவு இல்லை, உங்களுக்கு இருக்கு அந்த அறிவு. இன்னும் ஒரு தெரிந்து கொள்ளுதல் உங்கள் குடும்பத்தில் அநேகருக்கு இல்லை. ஆனால் உங்களை மாத்திரம் ஆண்டவர் பாழான இடத்திலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். ஏங்க, உங்களை நான் சொல்லுவேன், இயேசு நாமத்தினால கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டு பெருசாக ஆசீர்வதிக்க வேணாங்க. நீ விக்கிரக ஆராதனை விட்டு இயேசுவே ஜீவனுள்ள தேவன் என்பதை தெரிந்து கொள்கிற புத்தியே பெரிய ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அவங்களும் இது நமக்கு புரியணும். இது இப்படிப்பட்ட நாமம் உங்களுக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதம், இனி வரப்போகிற ஆசீர்வாதம், மேன்மை, கனம், ராஜ்யம், நான் கர்த்தருடைய மக என்று சொல்லிக் கொள்கிற உரிமை, அது ஒரு பெரிய விஷயம். ரட்சிப்பு என்பது பெரிய விஷயங்க. நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் எனக்கு என்ன இருக்கு? இதே தான். இப்படியே கடன் வாங்குறேன், இப்படியே தின்றேன், இப்படியே போகிறேன், இப்படியே என் புருஷன் திருந்தலை, என் பிள்ளைங்க திருந்தலை, இது என்ன ஆயிடுச்சு? இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு எனக்கு என்ன தான் நடந்துடுச்சு? இல்லை மகளே, ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டது, உன்னை ரட்சிப்பின் பாத்திரமாக உன்னை அழைத்தது மேலானது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் பக்தம் பாடுகிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் உனக்கு என்ன செய்வேன்? இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் உயர்த்துவேன். ஹல்லேலூயா. என்ன நான் செய்திடுவேன்? 1000 பாடல்களே, உயிருள்ள நாட்களெல்லாம் என் ரட்சிப்பை உயர்த்திடுவே. ஹல்லேலூயா. எனக்கு வீடு கொடுத்தாரு, அதை உயர்த்த முடியல, கொடுக்கல, உயர்த்த முடியல, எனக்கு அப்படியே தான் இருக்குது. ஆனால் ஒரு ரட்சிப்பு ஒன்று இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு ரட்சிப்பு இருக்குல்ல, அதை உயர்த்துங்க நாளெல்லாம். இங்கே அழகாக சொல்கிறாரு பாருங்க, பாழான நிலத்திலும் ஊழையிடுதலுள்ள வெறுமையான அவாந்திர வேலையிலும், ஆமாம் வெளியிலும் வாசிங்கள் 10வது வசனம். பாழான நிலத்திலும் ஊழையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவர் என்னை கண்டுபிடித்தார். ஆமென். வாசிங்க தொடர்ந்து. அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணி போல காத்து வந்தார். ஹல்லேலூயா. உணர்த்தினார். என்ன ஒரு அருமையான காரியம் பாருங்க சிஸ்டர் பிரதர். உணர்த்தினார். இன்னைக்கு அநேகர் எது நம்ம தொழுகையில என்னத்தை தொழுது கொள்கிறோங்கிற உணர்வு இல்லைங்க. ஹல்லேலூயா. எதை தொழுது கொள்கிறோன்ற உணர்வு இல்லை. ஒரு உணர்வுள்ள இருதயத்தை உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். உணர்த்தினார் பாருங்க. என்ன உணர்த்தினாரு? மகளே, மகனே, அது ஒன்றும் இல்லைப்பா, அது நீங்க செஞ்சு வச்சிருக்கிறீங்க, நீங்க பிடிச்சி வச்சிருக்கிறீங்க, நீங்க செதுக்கி வச்சிருக்கிறீங்க, அதில் ஒன்றும் இல்லை. நானே உண்மையான ஜீவனுள்ள தேவன். நான் உனக்காக மரித்து உயிரோடு கூட எழுந்து உனக்காக பரிந்து பேசி உனக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தேவன் என்பதை உணர்ந்து அறிந்திருக்கிற ஒரு உணர்வை கொடுத்திருக்கிறாரே. உன்னை உணர்த்தின அந்த உணர்வை உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. உணர்த்தி அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணி போல காத்தருளினார்.
அடுத்து வாசிங்க சிஸ்டர். கழுகு தன் கூட்டை கலைத்து கழுகு தன் கூட்டை கலைத்து குஞ்சுகளின் மேல் தன் அசைவாடி குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளை மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடே இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை வனாந்தரமும் அவந்தரமான வேலையிலே கர்த்தர் உன்னை அழைத்து உன்னை போஷித்து உன்னை உடுத்தி எல்லாவற்றுக்கும் மேலாக நானே மெய்யான தேவன் என்று உனக்குள்ளாய் புகுந்து, ஆமென், ஹல்லேலூயா, உனக்குள்ளா புகுந்து. இப்போ எங்கள் மனைவி அடுத்த மாதம் ஒரு முக்கியமான கல்யாணத்துக்கு போக போகிறாங்க. எத்தனை நிந்த அவமானம் தெரியாது. ஆனால் அவங்க அங்கே போன வாட்டி போக சொல்லி ஒரு அண்ணன் சொன்னாராம், இதெல்லாம் எதுக்கு, அதெல்லாம் அது அப்படிலாம் என்னாராம் சொல்ல. எங்கள் மனைவி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க, உங்களை பார்த்தா தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஒன்றும் இல்லாததை வச்சு ஆராதிச்சிருக்கிறீங்க. உடனே அவர் டாப்பிக்கை மாற்றிட்டு, ஆமாம் அவர் எப்படி புரிஞ்சுக்கினார் தெரியல, ஆமாம் தினகரன் பயங்கரமாக பணம் சம்பாதிச்சிட்டார் இல்லை, அப்போ நீங்களும் கிறிஸ்துவ இருக்கிறதுனால பயங்கரமாக பணம் வரும்ல, அதை தானே சொல்கிற அப்படின்னு நினச்சிட்டாருன்னு தெரியல. ஹல்லேலூயா, ஆமென். அந்த உணர்வு, அந்த தெரிந்து கொள்ளுதல் நகையிலையும் நட்டுலையும் பொருள்லையும் பொண்ணுலையும் தான் என் வாழ்க்கை இருக்கிறதுன்று அந்த நினைவை நமக்கு அகற்றி, ஆண்டவர் நீர் எனக்கு பொக்கிஷம்மா, நீரே எனக்கு பொக்கிஷம்ப்பா, ஹல்லேலூயா, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உம்மை போல ரட்சிக்க ஒரு தெய்வம் இல்லை, உம்மை போல என்னை மீட்க மன்னிக்க, உம்மை போல என்னை ஆசீர்வதிக்க ஒரு தெய்வம் இல்லை, உம்மை போல எனக்கென்று ஒரு இடத்தை, ஆண்டவர் எவ்வளோ அன்புள்ளவர் பாருங்க. நான் போய் உனக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. மகளே, நீ வேதத்தை தூக்கிடணும், முக்காடை போட்டுக்கணும், பூ இல்லாமல் பொட்டு இல்லாமல் நகை இல்லாமல் நட்டு இல்லாமல் அநேகருடைய இந்த இயேசுவின் நிமித்தம் நீ படுகிற அவமான நிந்தைக்கும் கர்த்தர் உனக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பூலோகத்தில் உனக்கு ஒரு நல்ல இடம் இல்லாமல் இருக்கலாம். நான் போய் உனக்கென்று நீ வாசம் செய்யும்படியாய், நீயும் நானும் சேர்ந்து வாசம் செய்யும்படியாக ஒரு இடத்தை உங்களுக்காக நான் ஏற்படுத்துகிறேன். ஆமே, ஒரு இடம் உண்டு. சொல்லி முடியாத மகிழ்ச்சியினால் நிரம்புகிற இடம் உனக்கு உண்டு. நீ அநேகருடைய பார்வையில் நீ அற்பமாக இருக்கலாம், நீ சொற்பமாக இருக்கலாம், நீ தாழ்மையாக இருக்கலாம். நான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து அநேகருடைய இருதயத்தில் உனக்கு இடம் இல்லாமல் இருக்கலாம். ஆமே, ஆண்டவர் இயேசு பொய் சொல்கிறவர் அல்ல. உனக்காக ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. தைரியமாக சொல்லுங்க, எனக்கு ஒரு இடம் உண்டு. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு இடம் உண்டு, எனக்கு ஒரு இடம், கர்த்தரோடு கூட வாசம் செய்கிற இடம். நான் சொல்லுவேன், கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தெய்வன் அவனோடு கூட இருந்தது இல்லை. ஆமேன். அந்நிய விக்கிரகம் அவனோடு கூட இருந்தது, அவரே நடத்தினார், கண்மணி போல காத்தினார், உணர்த்தினார், போஷித்தார், பெரிய அற்புத அடையாளங்களை செய்தார். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நன்றி உள்ள இருதயத்தை வெளிப்படுத்துகிற காரியம். ஆமேன். ஹல்லேலூயா. அங்கே பாழான நிலத்தில் ஊளையிடுகிற வெளுமையான அவாந்திர வேலையில் அவனை கண்டுபிடித்ததை மறக்கலை. ஆமேன். கண்டுபிடித்ததை மறக்கலை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை கண்டுபிடிச்சதை மறக்காதே. ஆமேன். கர்த்தர் உன்னை கண்டுபிடிச்சதை மறக்காத. கர்த்தர் உன்னை கண்டுபிடிச்சதை நீ நன்றி உள்ளவளா இரு, நீ நன்றி உள்ளவனா இரு. அதுதான் கர்த்தர் உன்னை உயர்த்துகிற உயர்வினுடைய ரகசியம். இன்றைக்கி உனக்கு இருக்கிற பிரச்சனை, உனக்கு இருக்கிற பாடு, உனக்கு இருக்கிற வியாதிக்கு இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, அடங்கு என்கிற வார்த்தையை உன் வாழ்க்கையில் கேட்க வேண்டுமானால், இதுவரை உன்னை நடத்தின ஆண்டவருக்கு நீ நன்றி உள்ள மகனா மகளா நீ இருந்துரு. ஆமென். என் இடத்துல 1000 குறை உண்டு, என் இடத்துல 1000 குறை உண்டு. நான் சொல்லுவேன், எங்கள் வீட்டில் கேட்டு பாருங்கள், கர்த்தர் செய்த நன்மைகளை நான் என்னைக்கும் மறந்ததே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி உள்ள இருதயம் இருக்கிறதுனால தான் எனக்கு பொழப்பு ஓடுது. ஆமென். ஹல்லேலூயா.
உங்களுக்கு ஒரு நல்ல பொழப்பு ஓடணும்னா நன்றி உள்ள இருதயத்தை இருங்க. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நம்பிக்கை, நான் முடிச்சிடுறேன், இது உடனே முடிச்சிடுறேன். நம்பிக்கை உள்ள இருதயம், நன்றி உள்ள இருதயம் ரொம்ப முக்கியம். நம்பிக்கை உள்ள இருதயம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் அவர் மேல நம்பிக்கையா இருக்க மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். எல்லாம் நான் அதுதான் நான் சொன்னேன். ருசித்து பாருங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அவங்க மேலே நம்பிக்கையாக இருந்துருங்க. நான் சொல்லுவேன், நீ பசியில் வாங்கி சாப்பிட்ட கொஞ்சம் குழம்பு இருந்த ருசிக்கு இப்போ குண்டானா வச்சு சாப்பிட்ற குழம்பு ருசி இருக்குதா? உண்மையை சொல்லுங்க. நான் சாப்பிட்டதுனால நான் தைரியமாக எனக்கு அந்த ருசி தெரியும். அது பாதியில் கொதிச்சுட்டு இருக்கும், பாதியில் கொதிச்சுட்டு இருக்கும். நான் வேலையை அந்த சிலிண்டர் தூக்கிட்டு அழுக்கு ட்ரெஸ்ஸோடு இப்படி வந்துடுவேன். எங்கள் தங்கச்சி கிண்ணத்தை கொண்டு போய் அங்கே போய் நிற்பா. எங்கள் சொந்தக்கார வீட்டில் குழம்பு கொஞ்சம் கொடுங்கன்னு போய் நிற்பா. அங்கே ஏதோ ஒன்று கொடுப்பாததுக்காக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் கொதிச்சுன்னு இருக்குது அப்படின்வாங்க. என் தங்கச்சி மறுபடியும் திரும்பி வருவா. நான் சொல்லுவேன், ஏய் போய் வாங்கிட்டு வா அப்படி மிரட்டுவேன். சொல்லுவா, கொதிக்கலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் குழம்பு கொடுங்க அப்படின்வா. ஆமென், ஹல்லேலூயா. அந்த குழம்பு கொதித்த குழம்பு, பத்தாத குழம்பு. நான் சொல்லுவேன், அந்த ருசி போல் இன்னைக்கு ஒரு மசாலாவும் குறவில்லை. ஆமென். ஒரு காய்கறியிலும் குறவில்லை, ஒரு தேங்காயில் குறவில்லை, ஒரு காய்கறி எதுலேயுமே குறவில்லை. ஆனால் அந்த ருசிக்கு நேராக இந்த ருசி இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். இதை ருசிக்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் இப்போ இருக்கிற வாழ்க்கையை கசந்துல பார்க்குறீங்க. கசந்து போகிறீங்களே, கசந்து போகிறீங்களே. இப்போ இருக்கிற வாழ்க்கையை கசந்து பார்க்குறீங்களே. உன்னை அவாந்திர வேலையில் நரி ஊழடுகிற இடத்துல உன் ரத்தத்தில் உன் தொப்புள் குடி அறுக்காமல் உன் ரத்தத்தில் நீ கிடந்த போது அவர் உன்னை அருகே வந்து உன்னை அணைச்சி இவ்வளவாய் உன்னை தூக்கி நிறுத்தினாரே. ஹல்லேலூயா. ஆமென். லில்லி சிஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த சபைக்கு வந்தபோது நானே பிச்சை எடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இன்னைக்கு பிச்சை எடுக்கிற மகளை என்ன பண்ணியிருக்காரு? ஒரு 800 900 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற வீட்டில் தங்க வச்சிட்டாரு. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஏதோ ஒரு நன்றி உள்ள இருதயம் இருக்குதாங்க. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அந்த ருசி வராது, அந்த குழம்புனுடைய ருசி வராது. நீ காத்திருந்து உன்னை திட்டி உனக்கு கொடுத்து பத்தும் பத்தாதமா உப்பு இல்லாததமா, அது மீன் குழம்பு. ஆனால் மீன் கொடுக்காம வெறும் குழம்பு கொடுத்தாலும் அந்த குழம்பு வாசனையாக இருந்தது, அதை சாப்பிட்டியா, அதோட ருசி வருமா? ஆமென், ஹல்லேலூயா. மீன் வேகலைன்னு சொல்லுவாங்க, அந்த ருசி இன்னைக்கு வராதுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட நல்ல ருசி உள்ள ஹோட்டல்லையும் என்னை போய் சாப்பிட வைக்கிறதுக்குண்டான வசதி வாய்ப்புகளை எனக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நான் ஒரு நாளும் போய் சாப்பிட்டது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ருசி நான் நினைக்கிறேன், அந்த ருசியை காட்டிலும் அன்னைக்கு நான் ருசித்த ருசியை நான் இன்னும் ருசித்து கொண்டு இருப்பதுனாலே எனக்கு இந்த ருசி ஒரு மேலான ருசியாக இல்லாததுனாலே அப்படி இருக்கிறதோ என்னமோ என்று எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. சொல்லுவேன், நம்பிக்கையாக இருங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். உன் நம்பிக்கையை நீ விட்டு விடாது. 2வது நான் முடிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற கர்த்தரையே எப்படி நல்லா வாசிங்க சிஸ்டர். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். உன் நம்பிக்கையை விட்டு விடாதீங்க.
ஆமென். நீ நம்பிக்கையை விட்டு விடாத. எந்த சூழ்நிலையில் நீ இருந்தாலும் சரி, முதலாவது மகளே, நீ இன்றைக்கு செய்தி நீ புரிந்து கொள். நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்றைக்கு உனக்கு இருக்கிற போராட்டம், வியாதி, பலவீனம், கடன் சுமை, அவமானம், நிந்தை, இந்த நாளிலே கர்த்தர் இம்மட்டும் வா, மிஞ்சி என் பிள்ளைகள் மேல் நீ கிரியை செய்யாதே, இம்மட்டும் நிறுத்து ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே என்கிற சத்தம் உன் வாழ்க்கையிலே நீ கேட்க வேண்டுமானால், உன் பிரச்சனைகளிலே கேட்க வேண்டுமானால், நான் இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், இம்மட்டும் நம்மை நடத்தி வந்த கர்த்தருக்கு நீ நன்றி சொல்கிற இருதயம் உனக்கு இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ரெண்டாவது, நேரம் இல்லாத காரணத்தினாலே சுருக்கமாக நான் சொல்கிறேன், உன் நம்பிக்கையை நீ விட்டு விடாது. ஆமென். உன் நம்பிக்கையை நீ விட்டு விடாது. நம்பிக்கையை விட்டு விடாது. ஆடு மேய்க்கிறவன் தான் தாவீது. ஆடு மேய்க்கிறவன் தான் தாவீது. நீங்கள் சாதாரணமாக நினைச்சிடாதங்க. இந்த கோலியாத்தை சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. இயேசுவின் நாமத்தினாலே சொல்கிறேன், பெலிஸ்தியர் பட அரக்கன் முன்பாக நிற்கிறான், போர் வீரன். அவனுடைய ஆயுதத்தை பார்த்து போர் வீரனாகிய அநேகர் பயப்படுகிறார்கள். சவுல் தொடை நடுங்குகிறான், பயப்படுகிறான். அவன் போகல, கோலியாத்துக்கு முன்பாக போகல. நித்தமும் கோலியாத்து வந்து, நீங்கள் உங்களுக்கு தைரியம் இருந்தா, பலன் இருந்தா, ராஜாக்களை யாரையாவது அனுப்புங்கள் என்று சொல்லுவான். ஒருவரும் போகாம எத்தனையோ பராக்கிரமசாலிகள் சவுலோட கூட இருந்தாங்க. சவுல் ஒரு பராக்கிரமசாலி. சவுல் ராஜாவை தேர்ந்தெடுக்கிற போது இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் அழகானவர்கள், மிகவும் ஆக்ரோஷமானவர்கள், அவர்களுடைய பர்சனாலிட்டியிலே மிகவும் பெரியவர்கள். அத்தனை ஐட்டம் அப்படி இருப்பாங்க, பராக்கிரமசாலியை போல இருப்பாங்க. சவுலை கர்த்தர் தெரிந்தெடுத்தப்பட்ட போது சாமுவேல் சொல்லுகிறான், இஸ்ரவேலில் இப்படிப்பட்ட ஒசரம் உள்ளவன் யாரும் இல்லையே. அவன் ராஜாவை தேர்ந்தெடுக்கப்பட அவனை போல பலசாலி, அவனை போல ஆரோக்கியம், அவனை போல ஐட்டு உள்ளவன் யாருமே இல்லை. சவுலை தேர்ந்தெடுக்கிற போது கர்த்தர் சொல்கிறார், சாமுவேல் சொல்கிறார். ஆனால் கோலியாத்துக்கு முன்பாக நிற்க முடியல. கோலியாத்துக்கு முன்பாக நிற்க முடியல. சொல்லுவேன், ஒரு நம்பிக்கை எந்த கோலியாத்து உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் தைரியமாக நிற்க வைக்கும். ஆமென். அல்லேலூயா. பயப்படாதே மகளே, உன் நம்பிக்கையை மாத்திரம் விட்டு விடாது. அதை விட பெரிய ஆயுதம் இல்லை, அதை விட பெரிய உணர்வு இல்லை, அதை விட பெரிய அறிவு இல்லை, அதை விட பெரிய மீட்பு இல்லை, அதை விட பெரிய ரட்சிப்பு இல்லை. ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை விட்டு விடாதே. அதனால தான் சொல்லுது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே நம்பிக்கையாய் இருக்கிறவ மனுஷன் பாக்கியவான். அவன் தான் பாக்கியவான். ஒண்ணுமே இல்லை. சவுல் கூப்பிடுறான், தாவீதை கூப்பிட்டு இதை அணிந்து கொள். அவனுடைய அணிகலன்லாம் தருகிறான், அவனுடைய ஆயுதங்களை தருகிறான். கொஞ்சம் தானம் போட்டு நடந்து பார்க்குறான். இது எனக்கு ஒத்து வராதுங்க. நம்பிக்கை, இருதயத்தில் இருக்கிற நம்பிக்கை, எப்படியாவது இந்த சூழ்நிலையை நான் மேற்கொள்ளுவேன். ஆமென். அல்லேலூயா. என் தேவன் என்னோட கூட இருக்கிறார். நான் யாருக்கு முன்பாக நிற்கிறேன்னா, என் தேவனை நிந்தித்தவனுக்கு முன்பாக. ஆமென். அந்த நிந்தனை எனக்கு பலனாயா என்னை ஆண்டவர் மேற்கொள்ள வைப்பார் என்கிற நம்பிக்கை, உங்களுக்கு முன்பாக இருக்கிற நம்பிக்கை, உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிற பிள்ளைகள், உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிற வியாதிகள், இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், மகளே, நீ நம்பினா உன் வாழ்க்கையில் அற்புதத்தை காணுப்பா. உன் நம்பிக்கையை விட்டு விடாது, நன்றியை விட்டு விடாத, நம்பிக்கையை விட்டு விடாது. யோபு நம்பிக்கையை விடவே இல்லைங்க, நம்பிக்கையை விடலை. என் மாமிசம் முழுவதும் அழுகி என் எலும்புகளால் நான் இருந்தாலும் என் எலும்புகளிலிருந்து என் கர்த்தரை காணுவேன். இந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது. ஆமென். இந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது. மகளை, உன் வாழ்க்கை உன் நம்பிக்கை. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், என் வாழ்க்கை என் நம்பிக்கை. பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை உங்கள் நம்பிக்கை. நீ எவ்வளவாய் கர்த்தரை பற்றி கொண்டு நம்பிக்கையாக இருக்கிறாயோ, கர்த்தர் உனக்கு ஜெயமுள்ளதை கர்த்தர் கொடுப்பார். வாசியுங்கள் ரோமாபுரிக்கு எழுதின நிருபம். நீங்கள் சங்கீதங்கள் 9:10 வாசிங்க, நம்ம முடிக்கலாம். சங்கீதம் 9:10, சங்கீதம் 9:10 வாசியுங்கள். சங்கீதம்
9வது சங்கீதம் கர்த்தாவே ஆ. உம்மை தேடுகிறவர்களை ம். நீர் கைவிடுகிறதில்லை. ஆ. ஆதலால் ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் ம். உம்மை நம்பி இருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தரை நம்புறவங்க கைவிடப்படுவதே இல்லை. ஆமென். கர்த்தரை நம்புறவங்க உங்க நம்பிக்கை என்ன? சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. உங்க நம்பிக்கை என்ன? சரி, நான் சொல்லுகிறேன். கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்கள நீர் கைவிடுகிறது. சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தாவே நான் உம்மை தேடுகிறபடினாலே நீர் என்னை கைவிடுகிறதில்லை. இது நம்பிக்கை. ஏன் உங்களை ஆண்டவர் கைவிடுறதில்லை? நீர் அவரை தேடுகிறபடினாலே. அல்லேலூயா. ஆமென். தேடுறீங்களா? யாரை தான் தேடுறீங்க? புலம்புறீங்களா? கடந்து வந்த பாதையெல்லாம் மறந்துட்டீங்களா? கடந்து வந்த பாதையெல்லாம் மறந்துட்டீங்களா? நன்றி இருக்கா? நம்பிக்கை இருக்கா? சொல்லுங்க, நம்பிக்கை இருக்கா? என் மனைவிட்ட சொன்னேன் இந்த போன வாரத்தில், இந்த ஒரு ஃப்ளோர் மட்டும் இருந்தா அழகாக நானே வருஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லாத்தையும் நீட்டாக கலர் அடிச்சிருவோம்ப்பா. அழகாக அடிச்சிருவேன். உண்மைதாங்க. இங்கேருந்து கீழே ஒரு ஏணி வச்சு அடிச்சிருவேன், மேலே கீழேருந்து தொங்கிட்டு இப்படி அடிச்சிருவேன். இப்போ என்னால் அடிக்க முடியல. ஏன்? மாடிக்கு மேலே மாடி ஆகிப்போச்சு. எது எனக்கு இப்போ பிரச்சனை? ஆமாம், அதான் பிரச்சனை. பிரச்சனை அதிகமாகி போச்சு. எங்கள் வீட்டில் ஏறி இறங்க முடியல. ஏன்? படி அதிகமாயிடுச்சு, உயரம் அதிகமாயிடுச்சு. அல்லேலூயா. ஒரு வாசல், சின்னதாக வாசல் இருந்து, ஓலை கொட்டா இருந்து, 2 செடி வாசல் இருந்தால் கால் வலிக்கு, முட்டி வலிக்கு, இடுப்பு வலிக்கு அவசியம் இல்லை. இப்போ சபையை பெருக்கணும், வீட்டை பெருக்கணும், வாசலை பெருக்கணும், மேலே பெருக்கணும், அதை பெருக்கணும், இதை பெருக்கணும். ஆமே. மைதானத்தில் போயிட்டு வந்தால் பிரச்சனை இல்லை, கக்கூஸ் கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. 3-4 இருந்தா கழுவணும். ஆமே. ஏன்? இருக்கு. அதான் பிரச்சனையோ. நான் சொல்லுவேன், 1000 இருக்கட்டும், நன்றி ஆண்டவரே. ஆமேன். இதுவரை நன்றியோடு கூட உம்மை துதித்தோம். நான் சொல்ல, இனிமேலும் நம்பிக்கையோடு உம்மிடத்தில் நன்றி செலுத்துவோம். கடைசியாக ஒரே வசனத்தை வாசித்து, ரோமர் 5:5 வாசித்து நாம் கண்களை மூடி கர்த்தரை ஹல்லேலூயா உம்மை தொழுகிறோம் ஆண்டவரே. மேலும் நீயும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. ஆமென். முதலாவது, நீ எதை நம்புறீங்க? கர்த்தரை நீங்கள் நம்பிக்கையாக இருக்கிறபடினால அந்த நம்பிக்கை, அவரை நீங்கள் நேசித்து அவரை ஏற்றுக்கொண்டபடினாலே அந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. 2வது, அவர் அதற்கு அந்த அன்பை நம்ம இருதயத்தில் ஊற்றிருக்கிறார். நீ நேசிக்கிறதுக்கு உண்டான பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அன்பை நம்ம இருதயத்தில் ஊற்றிருக்கிறபடினால அந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தவே படுத்து. ஆமென். அல்லேலூயா. ஒன்று, கர்த்தரை நான் நேசிக்கிறபடியினாலே, நான் அவரை தெய்வமாக கொண்டிருக்கிறபடினால, அவரை நம்புகிறபடினால, அவரை சார்ந்திருக்கிறபடினால அந்த நம்பிக்கையை நான் வெட்கப்படுத்தாது. அதற்கு அடையாளமாக அவருடைய அன்பினுடைய ஆவி என்னிடத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினாலே அந்த நம்பிக்கை உங்களை, என்னையும், உங்கள் பிள்ளைகளையும் என் பிள்ளையையும், உங்கள் குறைவையும் என் குறைவையும், உங்கள் பலவீனங்களையும் என் பலவீனங்களையும், உங்கள் தேவைகளையும் என் தேவைகளையும், உங்கள் வியாதிகளையும் என் வியாதிகளையும் மேல் கர்த்தர் அவர் இன்றைக்கு இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று அவர் அடக்குகிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் அடக்க சித்தம் உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு மகனே, இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு ஒரு வார்த்தை வருகிறது, உன் குடும்பத்துக்கு வார்த்தை வருகிறது.
இதை யூடியூப்பில் கேட்க போகிறவர்களுக்கு ஒரு வார்த்தை வருகிறது இயேசுவின் நாமத்தினாலே. இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே அடிக்கிற அந்த அலைகள் மேல் அதிகாரம் உள்ளவர், சமுத்திரத்தின் மேல் அதிகாரம் உள்ள தேவனை நீ தெய்வமாய் கொண்டிருக்கிறபடியினாலே சரீரத்தினுடைய வியாதி போராட்டம் இயேசுவின் நாமத்தினாலே சரீரத்தை கொடுத்தவர் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்கள் மேலும் அதிகாரம் வைத்திருக்கிறவர். எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! நம்முடைய சரீரம் இருதயத்துக்கு போகிற ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத நரம்புல ரத்தம் போலனா நான் காலி. ஆமென். கிட்னிக்கு போகிற ஒரு நரம்புல ரத்தம் போலனா நான் காலி. அது போகிறதும் போவாதும் உங்களுக்கு எனக்கு தெரியுது. யார் தான் அனுப்புகிறா? நான் தான் அனுப்புகிறேன். காலையில் எழுந்து அதெல்லாம் பல்ல க்ளீன் பண்ணுற மாதிரி என் குழாவுகளை கைட்டி வெளியே வச்சு அதை அப்படியே குச்சி விட்டு நோண்டி போயிடுன்னு என் கிட்னிக்கும் என் இருதயத்துக்கும் நான் தான் அனுப்புகிறேன். தேவன் என்னதான் செய்கிறாரு? லைட்டாக 11 மணிக்கு 4 இட்லி ஒரு வடையும் ஒரு சாம்பாரம் சாப்பிட்டா இங்கே குத்துது. ஆமென். அல்லேலூயா. நல்லா சாப்பிட்ட பிறகு குத்த தான் செய்யும். ஆமென். நல்லா இருதயம் இருக்கிறதான குத்துது. நின்றுடுச்சுன்னா குத்தாது இல்லை. அப்போ ஓடுறதுக்கு நன்றி சொல்லுங்க. இனியும் ஓட வைப்பார் என்பதற்கு நம்பிக்கையாக இருங்க. அல்லேலூயா. ஆமென். நம்பிக்கையாக இருங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் பிரச்சனையை பார்த்து சொல்கிறார், உங்கள் வியாதியை பார்த்து சொல்கிறார். சமுத்திரத்தின் மேல் அதிகாரம் வைத்திருக்கிற ஆண்டவர், அலைகள் மேலே அதிகாரம் வைத்திருக்கிற ஆண்டவர், எசேக்கியேலுக்காக தன்னுடைய எசேக்கியா ராஜாவுக்காக சூரியனையே நிறுத்தின தேவன், 15 வருஷம் பின்பாக போக செய்த தேவன், உங்கள் சரீரத்தையும் என் சரீரத்தையும் படைத்த தேவன், இரத்த குழாய்களை நாணல்களை கணுக்களை ஊன எலும்புகளை நாடி நரம்புகளை அறிந்திருக்கிற தேவன் எல்லாவற்றையும் அறிவார். உன் எலும்பு கொஞ்சம் பெசங்கினா கூட அது எந்த இடத்திலிருந்து அறிவார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சொல்ல போகிறார், நீ இறையாதே அமைதலாய் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். இங்கே யோபு சொல்கிறார், இதோ சமுத்திரத்தின் மேல் அடங்கி இரு, உன் எல்லைக்கு மேலே வராத, மிஞ்சி வராதே. ஆமென். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மிஞ்சி வராதே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மிஞ்சி நீ தொல்லை கொடுக்காதே, நீ அடங்கி இரு, மிஞ்சி வராதே. போதும், திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் கர்த்தர் நம்மை அனுமதிக்கவே மாட்டார். நீ கண்களை மூடி நம்பிக்கையோடு கூட ஒரு ஜெபம் பண்ணுங்க. மகளே மகனே, ஆண்டவர் நீ சொல்லு, ஆண்டவரே ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற இறைதலுக்காக, அலைகளுக்காக, பெரும் காற்றுக்காக, ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மெதுவான தென்றல் புயல் காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. சொல்ல முடியுமா? மெதுவான தென்றல் புயல் காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் புயல் காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் புயல் காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே. ஏனென்றால் அடிக்கிற பெருங்காற்றின் மேலே அதிகாரம் உள்ளவர், சிருஷ்டிப்பின் மேலே அதிகாரம் உள்ளவர். ஐயா, நீங்கள்தான் என்ன சிருஷ்டித்தீங்கப்பா, நீங்கள்தான் என்னுடைய அவயங்களை சிருஷ்டித்தீரப்பா. பேர் சொல்லி என்னை அழைப்பதற்கு முன்பாக என் அவயங்களை எல்லாம் அறிந்திருக்கிறேன். என் தாயின் கர்ப்பத்திலே என்னை முன் குறித்திருக்கிறீர். தாய் ஆண்டவரை உருவாகும் முன்னே
என்னை பேர் சொல்லி அறிந்து அழைத்திருக்கிறீர். ஹல்லேலூயா. என் அவயங்கள் உருவாகும் முன்னே என்னை அழைத்திருக்கிறீர். என்னை தெரிந்து கொண்டீர். அவாந்திர வேலையில் நரி ஊழையிடுகிற இடத்தில் ரத்தத்தில் கிடந்த என்னை அழைத்திரப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு நான் சொல்லுவேன் சிவநாமத்தினாலே, கர்த்தாவே, நாங்கள் ஒரு சத்தம் எங்கள் வாழ்க்கையிலே கேட்கும்படியா. இன்றைக்கி எங்கள் வாழ்க்கையிலே அலைகள் உண்டு, பெருங்காற்றல் உண்டு, வியாதிகள் உண்டு, பலவீனங்கள் உண்டு, அவமானம் உண்டு, நிந்தைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, எதிர்ப்புகள் உண்டு. தகப்பனே, நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை அப்பா, யோபையும் அவருடைய சிநேகிதர்களும் பார்த்து நீர் கேட்டீர். நான் சமுத்திரத்தின் அலைகளுக்கு இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, இம்மட்டும் அடங்கு என்று சொன்னபோது நீ எங்க இருந்தா? கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறா, நீ எங்க இருந்தா? அப்படின்னா உன் வாழ்க்கையில் அடிக்கிற எல்லாவற்றுக்கும் அடங்கு, மிஞ்சிய மகன மகளை சோதிக்காதே என்று சொல்வதற்கு கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். மகளே, உன் நன்றி உள்ள இருதயம் உன்னை வெட்கப்படுத்தாது. ஆமே, நீ கடந்த நாட்களிலே நடந்து வந்த பாதைகளை இப்போ இருக்கிற நிலைமையை நீ நினைக்காத. கர்த்தர் நம்மை நடத்தி வந்த விதம், நான் இரத்தத்தில் கிடந்த இடம், நான் பட்டினியில் கிடந்த இடம், நான் அவமானத்தில் கிடந்த இடம், நான் நிந்தையில் இருந்த இடம், என்னை தூக்கி இம்மட்டும் சுமந்து என்னை உணர்த்தி அவாந்திர வேலையில என்னை கண்டுபிடித்து நரி ஊழையிடுகிற இடத்திலே என்னை கண்டுபிடித்து என்னை அழைத்து என்னை உணர்த்தி என்னையும் ஒரு மனுஷனா மாற்றி எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்து, எனக்கு ஒரு பிள்ளைகளை கொடுத்து, எனக்கு ஒரு வேலையை கொடுத்து, எனக்கு ஒரு கையின் பிரயாசத்தை கொடுத்து, எனக்கு ஒரு வீடு வாசல், ஒரு சபையார் இவர்களை கொடுத்து என்னை வழி நடத்துகிற தெய்வமே, உமக்கு நன்றி சொல்லுகிறப்பா. நிம்மட்டும் நீர் என்னை நடத்தி வருவதற்கு நான் எம்மாத்திரம். இது மாத்திரம் இல்லாம எங்க பிள்ளைகளை பற்றியோ, எனக்கு வரப்போகிற மருமக்களை பற்றியோ, எங்க பேர பிள்ளைகளை பற்றியோ, நெடுந்தூரமா இருக்கிற சந்ததியா இருக்கிற காரியத்தை குறித்தோ எனக்கு நீர் அறிவிக்க நான் நல்லா இருப்பேன், என் குடும்பம் நல்லா இருக்கணும் எனக்கு அறிவிக்கிற தேவன் நான் எம்மாத்திரம். ஆண்டவரே, இதை பெற்றுக்கொள்வதற்கு நான் எம்மாத்திரம். ஐயா, ஒன்று செய்வேன், நீர் என்னை அழைத்த நாள் முதல் நீ நடத்தின வித வரைக்கும் நன்றி உள்ள இருதயத்தோடு கூட இருப்பாப்பா. இப்போ இருக்கிற சூழ்நிலையை நான் பார்க்க மாட்டேன். ஆரம்பத்தில் நான் நடந்து வந்த பாதைகள், நான் கடந்து வந்த பாதைகள், ஹல்லேலூயா, அதை நான் நினைக்கிறப்பா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி செலுத்துகிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். நப்பா சொல்லுங்க, நன்றி இயேசு. எல்லாரும் சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. அப்பா உமக்கு நன்றி இயேசு ராஜா. அனாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அனாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா. அழாதே என்று சொல்லி அணைத்தீர் ஐயா, அழாதே என்று சொல்லி அணைத்தீர் ஐயா. நப்பா உமக்கு நன்றி இயேசு ராஜா. நப்பா உமக்கு நன்றி இயேசு ராஜா. ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்படி ஒரு நன்றி உள்ள இருதயம் எனக்கு இருக்கிறபடியினாலே இந்த நம்பிக்கை, எனக்கு நன்றி இருப்பதே உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை தான் ஆண்டவரே.
நாம் இம்மட்டும் உதவினவர், இனிமேலும் என்னை நடத்துவீர் என்கிற நம்பிக்கை. ஏன் நான் இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்க்கலாம் ஆண்டவரே. இப்போ இருக்கிற சூழ்நிலை வனாந்திரத்திலே நடத்துகிற போது ஐயோ தண்ணி இல்லையே ஜனங்க கதறினாங்க. அவர்கள் ஒன்று செய்திருக்கணும், சமுத்திரத்தையே வச்சு போக பண்ணின தேவன் என்னை நடத்தினாரே, என் கண் முன்னாடி காண்பித்தாரு. எனக்கும் என் பிள்ளைக்கும் கொடுக்க ஒரு சின்ன கொஞ்சம் தண்ணி கொடுப்பது அவருக்கு ஏமாத்திரம் அப்படின்னு அவங்க நினைக்கல. மகளே, அப்படிப்பட்ட சந்ததியாய் நாம் இராமல் நம்பிக்கையுள்ள சந்ததியா கர்த்தர் நம்மையும் நம்ம தேவையும் பிள்ளைகளையும் வியாதியும் பார்த்து அதில் உள்ள சோதனையை அதில் இருக்கிற தடைகளை பார்த்து போதும்பா மிஞ்சி என் பிள்ளைகள் கூட கண்ணீரில் கண்ணி வர வைக்காத, போதும் நிறுத்து, இம்மட்டும் நிறுத்து, என் பிள்ளைகளை அழ வைக்காது, என் பிள்ளைகளை கஷ்டப்படுத்தாது, தொல்லைகளே அடங்கி இருங்க, பிள்ளைகளுக்கு எதிராக நீ கிரியை செய்யாதே என்று சொல்ல உன் வாழ்க்கையில் ஒரு சத்தத்தை நீ கேட்பா. ஆமென், ஹல்லேலூயா. நீ கேட்பா. உன் வியாதி மேலே அதிகாரம் உள்ள தேவன், உன் கையின் பிரயாசத்திலே உன் ஜீவன் மேலே உன் ஆஸ்தியின் மேலே அந்தஸ்து மேலே உன் எதிரின் மேலே அதிகாரம் உள்ள தேவன். அவர் வல்லமை உள்ள பராக்கிரமமிக்க தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களாலே உம்மை நம்பி வந்திருக்கிற இந்த சொற்ப கூட்டத்தை ஆசீர்வதிங்க. எத்தனையோ பலவீனங்களிலே நான் சபையில் கலந்து கொள்ளணும், உடல் நலம் பிள்ளைகளுக்கு சரியில்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் வந்து இங்கே ஆராதிக்கிற அந்த நம்பிக்கை அவர்களை வெட்கப்படுத்தாமல் நடத்துங்கப்பா. அவர்களை மாத்திரமல்ல, வெகு தூரமாக இருக்கிற காரியங்களையும் உங்கள் கரத்தில் நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நம்பிக்கையாக இருக்கிறோம். இனி நாங்கள் தீங்கை காணாமல் இருப்போம். இயேசு மகாராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாமல் நீதியின் வழி நடந்து நியாயம் செய்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நீ அமர்ந்திரு. பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவர்னாலும் இரக்கமும் கிருபையும் தயவும் சந்தோஷமும் சமாதானமும் பரிசுத்தமும் நம் வாழ்க்கையிலே உண்டாவதாக. அநேகர் சபை கூடுதலை விட்டு விடுவது போல நீங்களும் விட்டு விடாமல் இருங்கள். உங்கள் நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா, உங்களை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை வாத்தி எங்களோடு கூட இருக்கும் வண்ணமாய் எப்போதும் உங்களை வணங்குகிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். தேங்க்யூ ஜீசஸ்.